நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இதை நம்பினா வாழ்க்கையில் இதை நீங்கள் ருசிச்சு பார்க்கலாம். ஏன் கிறிஸ்தவர்கள் சில நேரம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை போதுமான அளவுக்கு ருசித்து பார்க்கலன்னா, இதை குறித்த அறிவும் இல்லை, இதை குறித்த நம்பிக்கையும் இல்லை. விசுவாசம் கேள்வினால் வருகிறது, கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வருகிறது, கிறிஸ்துவை குறித்த வசனத்தினால் வருகிறது. அப்போ கேட்கணும், கேட்குறதை நம்ப வேண்டும். அதை நம்பினா நீங்கள் வாழ்க்கை வாழ்கிற விதமே வேறு மாதிரி ஆகிடும், சவால்களை சந்திக்கிற விதமே வேறு மாதிரி ஆகிடும். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆபிரகாம் அதை நம்பினார். ஆபிரகாம் அதை நம்பினதுனால தான் அவருடைய வாழ்க்கை ஒரு விதமாய் போச்சு. பாருங்க, தேவன் அவரை அழைக்கும் போது 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் ஒரு பெரிய ஆளே கிடையாது. சில நேரம் நம்ம வேதத்தினுடைய இந்த பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய ஹீரோஸுக்கு வரும்போது நாம் என்ன நினச்சிக்கிறோம், அவங்க ரொம்ப பெரிய ஆளுங்க, அவங்களாம் வேறங்க, அவங்கள மாதிரிலாம் நம்ம இருக்க முடியாதுங்க, அவங்கெல்லாம் வேற மாதிரி இருந்தாங்க, சூப்பராக கடவுளை நம்பினாங்க, ரொம்ப தகுதியான ஆட்கள் அவங்கெல்லாம், நாமெல்லாம் அப்படி கிடையாதுன்னு நாம் நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மையை பார்த்தீங்கன்னா பைபிளில் இருக்கிற பெரிய பெரிய ஹீரோஸ் அவங்கெல்லாம் ஹீரோஸாக தொடங்கலை, அவங்கெல்லாம் ஜீரோஸாக தான் தொடங்கினாங்க. ஆபிரகாம் என்ன ஹீரோவாக இருந்தார்? 12ஆம் அதிகாரத்தில் தேவன் ஆபிரகாம் அழைக்கிறப்போ ஆபிரகாம் கிட்ட என்ன இருந்ததுன்னு நான் கேட்குறேன். ஆபிரகாம்கிட்ட அப்படி என்ன பெருசாக இருந்தது? ஒரு பிள்ளை இல்லை, அந்த உலகத்தில் பிள்ளை இல்லைன்னா நீங்கள் ஒரு ஆளே கிடையாது, உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க, குடும்பமே மதிக்காது. அவர்கிட்ட பெரிய சொத்தும் எதுவும் இருந்த மாதிரி, அவர் அழைச்சப்போ பெருசாக ஒன்றும் இருந்த மாதிரி தெரியல. இது மட்டும் இல்லை, ஜீவனுள்ள தேவன் கூட அவருக்கு தெரியலை. அவருடைய முப்பாட்டன்களுடைய அவருடைய குடும்பம் சொல்லி கொடுத்த அந்த வழியில் போயிட்டு இருந்தார். வேற தேவர்களை வணங்கி கொண்டிருந்திருப்பார்கள் என்று தான் சொல்லுகிறார்கள். அதுக்கு சில ஆதாரங்கள்லாம் இருக்கு. அதாவது தேவனுக்கு தூரமாக இருந்த ஒரு மனுஷன், அப்படியே தேவனுக்காக வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு மனுஷன் ஒன்றும் சொல்ல முடியாது. அந்நியராக இருந்த ஒரு ஆள், தேவனுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெருசாக அனுபவிச்சும் இல்லை. அப்படி ஒரு நிலையில் இருக்கும்போது தேவன் அவரை அழைக்கிறாரு. நான் சொல்கிற இடத்துக்கு போ, நான் ஆசீர்வதிக்கிறேன்றாரு. ஆபிரகாமுடைய விசேஷம் என்னன்னா, ஆபிரகாம் அதை நம்பினார். ஆபிரகாம் அதை நம்பினார். அதனால தான் பைபிளில் ஆபிரகாம் குறித்து புதிய ஏற்பாடு பேசுகிறப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பற்றியும் பேசுது, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பற்றியும் பேசுது. புதிய ஏற்பாடு ஆபிரகாமை பற்றி 2 காரியத்தை நோட் பண்ண சொல்லுது. ஒன்று ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், இன்னொன்று ஆபிரகாமுடைய விசுவாசம். இந்த ரெண்டுத்தையுமே நோட் பண்ணணும் பாருங்க. ஏன்னா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு கிடைக்குதுன்னு புதிய ஏற்பாடு சொல்லுது. கிறிஸ்து அதுக்காக தான் சாபமானார். அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு எப்படி சேருது? அந்த கலாத்தியர் 3:13-14 சொல்லுது, விசுவாசத்தினாலே, கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தினாலே. அந்த 2 பதத்தையும் பார்க்கலாம் நீங்க கலாத்தியர் 3:14. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள் இருக்க நமக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்த வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தினாலே நாம பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அப்போ ஆபிரகாம் இதை எப்படி பெற்று அனுபவிச்சார்னு பார்த்தீங்கன்னா, அதை விசுவாசித்தார். சொல்லுங்க, விசுவாசித்தார். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் முதல்ல ஆசீர்வாதம் வரட்டுங்க அப்புறம் விசுவாசிக்கிறேன்னுவாங்க. ஆனால் விசுவாசாதான் வரும். இல்லைங்க, வரட்டுங்க விசுவாசிக்கிறேன்னா அது தேவனுடைய வழியே கிடையாது. விசுவாசாதான் வரும். விசுவாசிக்கிறதுன்னு என்னது? நம்புறது. தேவன் சொல்லிட்டாரா, வாக்கு பண்ணிட்டாரா, உன்னை ஆசீர்வதிப்பேன் வாக்கு பண்ணிட்டாரா, எனக்காக சாபம் ஆயிட்டாரா, இந்த ஆசீர்வாதம் வரும்படி தான் சாபம் ஆயிட்டாரா, அப்போ நான் நம்புறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை நம்புறேன், நம்புறவனை போல நடந்துக்கிறேன். விசுவாசம் என்னங்க? விசுவாசம் அடிப்படையில் ஒரு நம்பிக்கை. சிம்பிளா தமிழ் ஒரு வார்த்தை பயன்படுத்தணும்னா, அல்லது இப்படி சொல்லலாம், ஒரு உறுதியான நம்பிக்கை. விசுவாசம் என்னது?
உறுதியான நம்பிக்கை. பொதுவான அர்த்தம். உலகத்தில் கூட ஃபெய்த்லாம் சொல்லுவாங்க. இந்த அர்த்தம் காமனாக வரும். உறுதியான நம்பிக்கை. அவங்களும் சில காரியங்களை உறுதியாக நம்புகிறாங்க, நாம் சில காரியங்களை உறுதியாக நம்புகிறோம். என்ன நம்புகிறோன்றது தான் வேறுபாடு. அவங்க தங்களுடைய சில காரியங்களை உறுதியாக நம்புகிறாங்க, நாம் தேவனை உறுதியாக நம்புகிறோம், கிறிஸ்துவ உறுதியாக நம்புகிறோம், அவருடைய வார்த்தையை உறுதியாக நம்புகிறோம், அவருடைய வாக்கு தத்துவத்தை உறுதியாக நம்புகிறோம், அவருடைய கேரக்டரை உறுதியாக நம்புகிறோம், வாக்கு மாறாத தேவன் என்பதை உறுதியாய் நம்புகிறோம், நிச்சயத்தோடு நம்புகிறோம். அப்போ ஃபெய்த் இஸ் அ கான்ஃபிடன்ஸ். இது ஒரு ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை, அது ஒரு தைரியம்னு சொல்லலாம். அந்த தைரியம் இருந்ததுன்னா, அந்த ஒரு உறுதியான நம்பிக்கை இருந்ததுன்னா, நாம் நாளைக்கு போய் வாழ்க்கையின் சவால்களை சந்திக்கிற விதமே வித்தியாசமாக இருக்கும். ஒரு பிரச்சனை வந்தால் கூட அதை கையாளுற விதம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம அந்த கையாளுற விதத்திலே தெரிஞ்சுக்கலாம் நமக்கு விசுவாசம் இருக்குதா இல்லையான்னு. பயந்து பதட்டப்பட்டு ஐயோ இதாயிடுமா அதாயிடுமான்னு நினச்சிக்கிட்டு நாம் இருப்போமானால் அப்போ அந்த இடத்துல விசுவாசம் பெருசா இல்லை. கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம்னா, சமாதானமே இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறோம்னா அப்போ விசுவாசம் பெருசா ஒன்றும் இல்லை. எந்த ஒரு முயற்சியும் நம்ம எடுக்கலைன்னா, சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கோம், கேட்டால் விசுவாசிக்கிறோம்னா அது பெருசாக விசுவாசம் ஒன்றும் கிடையாது. விசுவாசம் இருக்கிற இடத்துல உறுதியான ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும். அது மட்டும் இல்லை, அதுக்கு ஏற்ற ஒரு முயற்சியும் இருக்கும். பாருங்க, என்னத்தையாவது ஒன்று செய்வோம். தேவன் நம்மளை எதற்காக அழைச்சிருக்காரோ அதை நம்ம எடுத்து செய்வோம். பாருங்க, ஒரு வேலை இல்லைன்னா அந்த வேலைக்காக ஒரு முயற்சி எடுப்போம், போய் தேடுவோம், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம். நம்பிக்கை இழந்துட மாட்டோம். ஒன்று கிடைக்கலனா கூட அடுத்ததுக்கு போவோம். ஏன்னா நமக்கு என்ன ஒரு நம்பிக்கை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அப்போ நான் போகிறேன் இன்டர்வியூக்கு, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்றதுனால எனக்கு வேலை கிடைக்கும். கிடைக்கலையா, சரி திரும்ப போகிறேன். ஏன்னா கூடி சீக்கிரம் என் பக்கம் உள்ளது எனக்கு சாதகமாக நடக்காது, ஏன்னா நான் ஆசீர்வதிக்க பட்டவனாச்சு, அப்போ இது கிடைக்கல, அப்போ திரும்ப போகிறேன். ஒன்று அதான் ஒருத்தர் சொன்னாங்க பாருங்கள், இந்த செய்தியை கேட்டுட்டு ஒரே வாரத்தில் 3 இன்டர்வியூ போனாங்களாம். இன்னும் அதிலிருந்து இன்னும் அவங்க நியூஸ் திரும்ப வரல அவங்களுக்கு. ஸோ ஜெபம் பண்ணிக்கோங்க கிடச்சிடணும் அப்படின்னு. நான் சொன்னேன், கிடைக்கும், முயற்சி எடுங்க. விசுவாசம் இருந்தால் ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்கும், ஒரு முயற்சியும் இருக்கும், ஒரு பாசிட்டிவாக நம்ம கையாளுவோம் சூழ்நிலையில். இன்னைக்கு பாருங்க, நிறைய பேருக்கு வேலை போகுது இந்த உலகத்தில் பல காரணங்கள் நிமித்தமாய். அதனால தான் அந்த உதாரணத்தை கொடுக்கிறேன். ஆபிரகாமுடைய நாட்கள்லையும் நிறைய சவால்கள் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய அவர் அழைச்சாரு தேவன் 12ஆம் அதிகாரத்தில், உடனே பஞ்சம் வருது. அதே அதிகாரத்தில் அவர் அழைச்சி போறாரு, பஞ்சம் வருது. ஆனால் அதனால இன்னொரு ஊருக்கு போறாரு, எகிப்துக்கு போறாரு. அங்கே ஒரு சம்பவம் நடக்குது, அதில் தேவனுடைய தயவு அவருக்கு வேலை செய்யுது. அதாவது விசுவாசத்தோடு நீங்கள் எழும்பி கிளம்பி போய் ஒரு காரியத்தை முயற்சிக்கும் போது தேவன் அதை வாய்க்க பண்ணுவார். எகிப்துக்கு போகிறப்போ சுவாரஸ்யமான சம்பவங்கள் அதெல்லாம். ஆபிரகாமுடைய மனைவி ரொம்ப அழகாக இருந்தாங்களாம். அந்த காலத்து ராஜாக்கள் அழகாக ஒரு பெண்ணை பார்த்தா தங்களுக்கு எடுத்துப்பாங்க, யாரும் அவங்கள தடுத்து நிறுத்தவும் முடியாது. ஆனால் ஆபிரகாம் மனைவியை பார்த்து சொன்னாராம், அந்த மாதிரி எப்பா நான் என் உயிர் காப்பாற்றப்படும்படி நீ என் மனைவின்னு சொல்லிக்க வேணாம், சகோதரின்னு சொல்லிக்கோ. ஏன்னா அழகை பார்த்து உடனே விரும்பி அப்புறம் என்ன தீர்த்து காட்டிடுவானுங்க, அதனால் சகோதரன் சொல்லிக்கோ. ஒரு விதத்தில் அது உண்மை. ஏன்னா சகோதரியை தான் திருமணம் பண்ணார், குடும்பத்தில் சொந்தம் தான் சாராள். அப்போ அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க நினச்ச மாதிரியே ராஜாவுக்கு நியூஸ் போயிட்டு இந்த மாதிரி ஒரு அழகான பெண் ஊருக்கு வந்திருக்கு சாராள். உடனே அந்த ராஜாவை தனக்கு மனைவியை எடுத்துக்கும்படி அந்த சாராளை அரண்மனைக்குள்ளே கொண்டு வராரு. கொண்டு வந்தோன்னா அங்கே பெரிய ஒரு வாதை. அதான் தேவன் சொல்லிட்டார்ல, உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு ஆசீர்வதிப்பேன், உன்னை கனவீனப்படுத்துறவனே சபிப்பேன். போ, தேவனுடைய மனுஷனுடைய மனைவியை எடுக்க பார்த்தா சும்மா இருப்பார் அவர் அங்கே அந்த அரண்மனையில் வாதை வர பண்ணுறாரு. அது நேரிட்டு ராஜாக்கே ஒரு டவுட் ஆகிடுச்சு. அந்த ராஜா பாருங்கள், அந்நிய நாட்டு ராஜாவாக இருந்தாலும் அவன் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கிறான் ஓரளவுக்கு. அது உடனே விசாரிக்கிறான், என்னமோ தப்பாக பண்ணிட்டோமா நம்ம, ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு விசாரிச்சா அவங்க சொல்கிறாங்க, ஆமாம்மா இது இன்னொருத்தருடைய மனைவியை நம்ம எடுத்து கிட்டத்தட்ட மனைவியை ஆயத்தம் பண்ணிகிட்டு இருந்தோம், இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஒன்று தெரிஞ்ச உடனே ஆபிரகாமை கூப்பிட்டு, ஐயோ
அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இவர் தான் சாரா இந்த அழகான பெண்ணுடைய சகோதரன் நினச்சி ஆபிரகாமுக்கு ஒரே ஈவுகளாக கொடுத்தாங்களாம். இந்த திருமணம் ஆகிறப்போ இந்த ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்துக்கு ஃபுல்லாக கிஃப்ட்ஸாக கொடுப்பாங்கல்ல, சீர்வரிசை எல்லாம் அப்படி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆபிரகாமுக்கு இஷ்டத்துக்கு கொடுத்து அவர் நல்லா ஆபிரகாமை கொஞ்சம் கையில் போட்டு வச்சுக்கலாம்னு நினச்சிருப்பார் ராஜா, சகோதரியை மனைவியை எடுத்துக்கிறோமே அப்படின்ட்டு. ஆனாலும் நிறைய கிஃப்ட்ஸாக கொடுத்து வச்சுருந்தாராம். ஆனால் மனைவியாக எடுக்கிறதுக்கு முன்னால் ஆக்களை ஒன்றும் ஆயத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி நடந்தது. ராஜா இதை கேள்விப்பட்டு ஆபிரகாமை கூப்பிட்டு, ஐயோ நீ ஏன்பா எங்களுக்கு போய் சொல்லிட்ட, இது உன் சகோதரின்னு சொன்னதுனால தான் நான் எடுத்தேன், இல்லைன்னா எடுத்துருப்பேன் நான். வேண்டாவே வேண்டாம், நீ உன் மனைவி எடுத்துகிட்டு போ, எங்கள் ஊரை விட்டு போ, நீ போனால் தான் இந்த வாதம் முடியும். நாங்கள் நல்லா இருக்க விரும்புகிறோம், நான் வந்து ஜீவனுள்ள கடவுளை நான் விரோதிச்சிக்க விரும்பலை, தயவுசெய்து எங்களை விட்டு போ, நான் கொடுத்த எல்லா கிஃப்ட்ஸையும் வச்சுக்கோ நீனே அப்படின்ட்டு சொல்லி அனுப்புகிறாராம். அடுத்த அதிகாரம் சொல்லுது ஆபிரகாம் வந்து ஐஸ்வர்யவானா ஆயிட்டாருன்னு. ஆபிரகாம் வந்து ஐஸ்வர்யவானா ஆயிட்டாரு. அப்போது எப்படி பாருங்கள், தேவன் உங்களை ஐஸ்வர்யவானா ஆக்கணும்னா நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப காலம் ஆகும், ரொம்ப முயற்சி 10-20 வருஷமாக சேர்த்து வச்சு இப்படிலாம் பண்ணி தான் தேவன் நம்மளை வந்து இந்த ஒரு ஆழத்துலேருந்து தூக்க முடியும். அப்படிலாம் கிடையாது. தேவன் நினச்சாருன்னா உடனே செய்ய முடியும். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பாருங்கள், எது பெரிய விஷயம்னா அவர் நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறான்றதை நாம் நம்பணும். அவர் ஆசீர்வச்சிருக்கிறது தான் பெரிய விஷயம். அவர் நமக்காக சிலுவையில் சாபமானது தான் பெரிய விஷயம். அதை நாம் நம்புறது தான் பெரிய ஒரு அதை நம்பிட்டோன்னு வைங்களேன், இதெல்லாம் வந்து தேவனுடைய விதத்தில் தேவனுடைய நேரத்தில் கரெக்டாக நடக்கும். தேவன் உங்களை நடத்துவார். இப்படி தான் நடக்கும் நான் சொல்ல, ஆபிரகாமுக்கு செஞ்ச மாதிரியே உங்களுக்கு செய்வாருன்னு கிடையாது. அவருக்கு எவ்வளோ வழிகள் இருக்குது. பொதுவாக தேவன் வந்து எதையுமே காப்பி பண்ண மாட்டார், புதுசு புதுசாக செய்வார் இல்லையா. நீங்கள் எதிர்பாராத விதங்களில் உங்களை உயர்த்துவார். அப்போ நீங்கள் என்ன செய்ய நம்பணும். நம்பினீங்கன்னா ஒரு தைரியமாக வாழ்வீங்க. பஞ்சம் வருதா பரவாயில்ல, பாருங்கள் ஆபிரகாம்லாம் அப்படி தான். இங்கே பஞ்சம் வருது, சரி பரவாயில்ல நம்ம அங்கே போயிருப்போம். அங்கே இந்த ப்ராப்ளமாக, சரி பரவாயில்ல இங்கே போயிருப்போம். ஈசாக்கு அவருடைய மகனை பாருங்கள், கிணறு தோன்றாங்க தண்ணி கிடைக்கும்ன்ட்டு, அவர் தோன்ற இடத்துல தண்ணி வருது. ஆனால் நாட்டில் பஞ்சம். நாட்டில் வந்து தண்ணி மற்றவங்களாம் தோன்றான் கிணறு தோன்றான், தண்ணியே வரமாட்டேங்குது. தோன்றான் தண்ணி வரமாட்டேங்குது. ஈசாக்கு தோன்ற இடத்துல மட்டும் தண்ணி கரெக்டாக வருது. அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். தெருவில் யாருக்குமே தண்ணி வரல, நீங்கள் போர்வெல் போட்டால் தண்ணி கத்துருன்னு ஆசீர்வாதம். தேவன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு பாருங்க. வேணுக்குனே கூட பண்ணுவார். சில நேரம் வித்தியாசத்தை காண்பிக்க விரும்புகிறார். தம்முடைய மக்களுக்கும் மற்றவருக்கும் வித்தியாசத்தை தேவன் காண்பிக்க விரும்புகிறார். இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் இருக்கிறப்போ கூட அந்த வாதைகள்லாம் எகிப்தை பாதிச்சுது. ஆனால் கோஷனில் இருக்கிற இஸ்ரேல் மக்களை பாதிக்கவில்லை. வேணுக்குனே தேவன் அப்படி வித்தியாசத்தை காண்பிக்கிறாரு. ஈசாக்கு வந்து பாருங்க, ஒரு இடத்துல அவர் கிணறு தோண்டி தண்ணி வந்துருச்சு, அங்கேருந்து கிளப்புறாங்க, முடியாது இங்கேருந்து போ அப்படின்ட்டு. அவர் பாட்டு எழுந்திரிச்சு போறாரு. சிலர் வந்து இந்த மாதிரி ஆச்சுன்னா எல்லாம் போயிட்ட மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஐயோ இங்கேருந்து என்னை கிளப்பிட்டாங்க, என்ன பண்ணுவோம். அவர் தைரியமாக இருந்துச்சு போய் இன்னொரு இடத்துல கிணறு தோண்டி அங்கே தண்ணி வருது, திரும்ப அங்கேருந்து பொறாமைனால அங்கேருந்து கிளப்பி விட்றான், இங்கேருந்து போ அப்படின்னு விரட்டுறான். ஈசாக்கு திரும்ப சண்டை போடல, பெருசாக ஒன்றும் பண்ணிக்கல, சரி போகிறோம் வா அப்படின்ட்டு போய் 3ஆவது இடத்துல போய் கிணறு தோண்டி அங்கே திரும்பவும் தண்ணி வருது. அங்கே யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ணல. அதுக்கு தான் அவர் ரெகபோத் என்று பேரிட்டார்ன்றான். பைபிளில் வாசிக்கிறோம் பாருங்க. நம்ம இவங்கெல்லாம் பாருங்க ஆசீர்வாதத்தை நம்பி வாழ்ந்தார்கள் என்று சொல்ல விரும்புகிறேன். நம்பி வாழ்ந்ததுனால ஒரு தைரியம். எனக்கு இந்த வேலை போச்சா இந்த வேலை கிடைக்கும், இது ஒர்க் அவுட் ஆகலையா அது ஒர்க் அவுட் ஆகும், இங்கே என்னமோ இழப்பாயிடுச்சா இதுக்கு டபுளாக கிடைக்கும் எனக்கு, இப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வாழ்றது தாங்க ஆசீர்வாதத்தை நம்பி வாழ்வது. ஆபிரகாமும் ஈசாக்கும் இந்த ஆசீர்வாதத்தை ரொம்பவே நம்பி வாழ்ந்ததை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அவருடைய பேரன் யாக்கோபு கிட்ட வர்றப்போ அவர் கொஞ்சம் வித்தியாசம். யாக்கோபுடைய வாழ்க்கை வந்து கொஞ்சம் வித்தியாசம். யாக்கோபு வந்து என்னமோ தெரில, அவருக்கு யாரும் உருப்படியாக சொல்லலையா என்னன்னு எனக்கே புரியல. அவருடைய பாதி வாழ்க்கைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கையில் ஆசீர்வாதம் இருக்குன்னு நம்பல. அவர் யாக்கோபுடைய வாழ்க்கை தெரியுமா உங்களுக்கு? படித்து பார்த்துருக்கீங்களா பைபிளில்? இதெல்லாம் படித்து பார்க்கணும் பாருங்க. யாக்கோபு வந்து ஆசீர்வாதம் இல்லாத மாதிரியே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஒரு பாதி வாழ்க்கை அப்படியே போயிடுது அவருக்கு.
அதாவது தான் கையில் ஆசீர்வாதம் இல்லை, தலை மேலே ஆசீர்வாதம் இல்லைன்ற மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். எப்படி எனக்கு தெரியும்? நீங்கள் பாருங்கள், அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பிறக்கிறப்போவே ஒரு போட்டி. அவர் பிறக்கிறப்போ ரெட்டை பிள்ளையெல்லாம் பிறக்கிறாங்க, யாக்கோபும் ஏசாவும். பிறக்கிறப்போ இந்த யாக்கோப் எப்படி பிறந்தாராம்? குழந்தையா இருக்கிறப்போ தாயின் கற்பத்திலிருந்து வெளியே வர்றப்போவே அண்ணனுடைய குதிங்காலை பிடிச்சிக்கிட்டு வெளியே வராராம். அண்ணனுடைய குதிங்காலை பிடிச்சி போட்டி, எப்படியாவது நான் ஃபர்ஸ்ட் பிறந்துடணும்னு. அப்போவே யாக்கோபுக்கு என்ன ஒரு ஆசைனா, எப்படியாவது முதல்ல பிறந்துடணும். ஏன்னா மூத்த மகனுக்கு தான் அந்த காலத்தில் பெரிய அந்தஸ்து, பெரிய சொத்து, பெரிய எல்லாம். அந்த காலத்தில் பாருங்கள், மூத்த மகனுக்கு டபுள் சொத்து கிடைக்குமா. குடும்ப சொத்தை பிரிக்கிறப்போ மூத்த மகனுக்கு தான் டபுள் சொத்து. மூத்த மகனுக்கு கிடைக்கிறதுனுடைய பாதி தான் மற்றவர்களுக்கெல்லாம் கிடைக்கும். அப்படிதான் அந்த சொத்தை பிரிப்பாங்க. மூத்த மகனுக்கு தான் எல்லாம் அந்தஸ்து, குடும்பத்தில் ஒரு பெரிய பொறுப்பு, எல்லாம் என்ன வந்தாலும் அந்த மூத்த மகனுக்கு தான் பெரிய ஒரு 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 கணம் பாருங்க. அப்போ யாக்கோபு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ள ஒரு ஆசை வந்துகிட்டே இருக்கு, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. என்னன்னா, எப்படியா மூத்த மகன் ஆயிட்டா அந்த டபுள் சொத்து, அந்த ஆசீர்வாதம், அந்த மூத்த மகனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுறணுன்ற ஒரு ஆசையோட வாழ்றாப்புல. சின்ன வயசுலேருந்து அதை நீங்கள் பார்க்கலாம். அப்போ இப்போ மற்ற சூழ்நிலைகளையும் பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு முறை அவருடைய அண்ணன் வேட்டையாடிட்டு வராரு, ரொம்ப பசியில் வராரு. தெரில, ரொம்ப நாள் சாப்பிட்லையா, என்ன ஆச்சுன்னு தெரில, ரொம்ப பசியில் வராரு. உங்கள் சொந்த அண்ணன் உங்கள்கிட்ட பசியோடு எப்பா எனக்கு கொஞ்சம் சாப்பிட்றது ஏதாவது தான்னு சொன்னால் தருவீங்களா, தர மாட்டீங்களா? நீங்கள் பசியில் வராரு, சாப்பிட்டு போன்னு தானே சொல்வீங்க. யாக்கோபு தான் நம்ம சொல்கிறாரு, இந்த மூத்த மகனுடைய சொத்து உரிமை இருக்குல்ல, அதை கொடுத்துரு, பர்த் ரைட்டை கொடுத்துரு, அதை எனக்கு நீ கொடுக்குறேன்னு வாக்கு பண்ணிவிடு, அப்போ நான் உனக்கு இந்த சாப்பாடை கொடுக்குறேன். மூத்த மகனா உனக்குன்னு சொத்து வரப்போது இல்லை, அந்த சொத்து உரிமை இருக்கு இல்லையா, அதை இப்போவே எனக்கு கொடுத்துரு, அப்போ நான் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன். என்ன ஒரு ஈவரக்கம் இல்லாத ஒரு பேர் வழியாக இருந்திருப்பார் யாக்கோபு. ஒரு அண்ணனுக்கு ஒரு சாப்பாடை கொடுக்கறதுக்கு முடியலையா? கேட்டால் சொத்துரிமை எனக்கு வாக்கு பண்ணி கொடு, அப்போ தான் கொடுப்பேன். அந்த அளவுக்கு, அதாவது அவருக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் பாருங்கள் யாக்கோபுக்கு. எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, அவனுக்கு தான் ஆசீர்வாதம், என்னை விட அவனுக்கு தான் டபுள் போகுது, அவன் தான் மூத்த மகன், அவனுக்கு தான் எல்லாம் அந்தஸ்தும் எல்லாம் கனமும் எல்லாமும் கிடைக்க போகுது அப்படின்னே வாழ்ந்துக்கிட்டு இருக்காப்புல. இது போய் உச்சகட்டமாக எங்கே முடியுதுன்னா, அவங்க அப்பாவையே ஏமாற்றி ஆசீர்வாதத்தை எடுக்க பார்க்குறாப்புல. தெரியும் இல்லை, அவங்க அந்த காலத்தில் இந்த ஆசீர்வாதத்தை எந்த அளவுக்கு நம்பினாங்கன்னா, யூதர்கள் மரிக்கிறதுக்கு முன்னால் அவனுடைய மகன்களை கூப்பிட்டு அவங்கள மரிக்கிறதுக்கு முன்னால் கடைசியாக ஆசீர்வதிப்பாங்க. அந்த அப்பா ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதம் அப்படியே அவங்க வாழ்க்கையில் பழிக்கும்னு நம்பினார்கள். அப்போ அந்த மாதிரி ஈசாக்கு வயசான காலத்தில் அவர் கூப்பிட்றாரு அவருடைய மூத்தம்மா. இந்த குடும்பமும் கொஞ்சம் கோளாறான குடும்பம் பாருங்கள். யாக்கோபனுடைய பைபிளில் வாசிக்கிற இந்த பைபிளில் தானங்க இப்படி பண்ணாங்க, நானும் இப்படி பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது. பைபிளில் சிலர் பண்ணுறதெல்லாம் சரியே கிடையாது. எல்லாரும் பண்ணதையும் பைபிள் அப்படியே நமக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு, பதிவு பண்ணி வச்சிருக்கு. ஆனால் பைபிளில் இன்னார் இப்படி பண்ணதுனால தாங்க நான் பண்ணேன்னு சொல்லக்கூடாது. அவங்க பண்ணது சரியானு பைபிளே சொல்லுது. பிறகு பைபிளில் எல்லாரும் பண்ணது எல்லாமே சரி ஒன்றும் கிடையாது. நம்மளை போகிற பாருங்கள், பலவீனம் உள்ள ஆட்கள் தான். இந்த குடும்பமே கோளாறான குடும்பம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அப்பாவுக்கு ஒரு மகனை பிடிக்குது, அம்மாவுக்கு இன்னொரு மகனை பிடிக்குது, அப்பாவுக்கு மூத்த மகனை பிடிக்குது, அம்மாவுக்கு இளைய மகனை பிடிக்குது. இப்போ இப்படியே வளர்ந்தாச்சு. அதனால் வயசான காலத்தில் இந்த அப்பா மூத்த மகனை கூப்பிட்டு நைஸாக அவர்கிட்ட ரகசியமாக, நீ போய் எனக்கு வேட்டையாடிட்டு வா, எனக்கு பிடிச்ச கறியை சமைச்சிட்டு வா, நல்லா சாப்பிட்டு திருப்தியாக உன்னை ஆசீர்வச்சிட்டு சாகிறேன் அப்படின்னு அனுப்பிச்சார். ரகசியமாக சொன்னார்னு பார்த்தா மனைவி கேட்டுருச்சு. மனைவி கேட்டு இளைய மகன், அவங்களுக்கு பிடிச்ச மகன் இளைய மகன், நீ வா அப்படின்ட்டு இந்த அம்மா பாருங்க, யாக்கோபை கூட மோசம் அவங்க அம்மாவாக இருப்பாங்க போல இருக்கு. அவங்க அம்மா யாக்கோவை கூப்பிட்டு, வா உங்கள் அப்பாவை ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கிடலான்ற மாதிரி மூத்த மகனை மாதிரி அவனை நடிக்க வச்சு, அவனுக்கு மிருகத்தோல்லாம் கையில், ஏன்னா அந்த மூத்த மகனுக்கு நிறைய ஒரு முடியாக நிறைச்சிருக்குமா, அதனால் அதை இது பண்ணுறதுக்கு ஒரு மிருகத்தோலை கையில் மாட்டி விட்டு, நீ போய், அவங்க அப்பாவுக்கு கண்ணு தெரில, ஸோ பார்க்க முடியாது, ஸோ தொட்டு பார்ப்பாரு, கையை தொட்டு பார்த்தா மூத்த மகன் மாதிரி இருக்குது. சாப்பாடு மூத்த மகன் ரொம்ப ருசியாக செய்வான் போல இருக்குது. ஆனால் அம்மாவுக்கு அதை விட ருசியாக
செய்ய முடியும். அவங்க சொல்கிறாங்க, அவன் செஞ்சு கொடுக்குறது நான் செஞ்சு கொடுத்துட்றேன், அது என்ன பெரிய விஷயம். நல்லா அவன் செஞ்ச மாதிரியே செஞ்சு அவனை மாதிரி கையை ஆக்கி விட்டு ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்குறாங்க. ஆசீர்வாதத்தை வாங்கினான்னு நினச்சா கடைசியில் வீட்டை விட்டே ஓட வேண்டியதாயிடுச்சு யாக்கோபு. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கி கடைசியில் வீட்டையும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி, அதுக்கப்புறம் தேவன் அவனை சந்திக்கிறார். தேவன் அவனுக்கு சில ரொம்ப கிருபையாக நடத்துகிறார். ஆனால் இதில் எனக்கு என்ன வேடிக்கைன்னா, யாக்கோபு பிறந்த நாளிலிருந்து யாக்கோபு ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவன். அது தெரியுமா உங்களுக்கு? பிறந்த நாளிலிருந்து யாக்கோபு ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆக்சுவலாக பிறந்த நாள் அன்னைக்கே அவங்க அம்மாட்ட தேவனே சொல்லிட்டார். அது தெரியுமா உங்களுக்கு? தேவன் அவங்க அம்மாட்ட என்னன்னு சொன்னார், யாக்கோபை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன்னு அப்போவே சொல்லிட்டார். பாருங்க அந்த வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 23 27 கீழே இருக்க வசனங்களை வாசித்தீங்கன்னா, அந்த பிறக்கிறப்போ அந்த அம்மா வயிற்றுல அந்த 2 பிள்ளைகளும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அம்மா கத்தரை பார்த்து கேட்குறாங்க, ஆண்டவரே என்ன நடக்குது அப்படின்றப்போ தேவன் வெளிப்படுத்துறாரு அந்த அம்மாட்ட. யாக்கோபுடைய அம்மா கிட்ட சில காரியங்களை வெளிப்படுத்துறாரு தேவன். அங்கே வசனம் சொல்லுது, ஆதியாகமம் 25:23 கர்த்தர் சொல்றாரு, 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். ரொம்ப தெளிவாக அவங்க அம்மாட்ட என்னன்னு சொல்லிடுறாரு, 2 குழந்தை பிறக்க போதில் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு தேசம் வரும். ஆனால் அதில் என்ன ஒரு வித்தியாசமான ஒரு காரியம்னா, ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார். அவன் குறிப்பாக சொல்லிட்டார், மூத்தவன் இளையவனை சேவிப்பான். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் சொல்லிட்டாரு. பிறந்தாச்சு. என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. இந்த அம்மாவே உருப்படியா நம்பலையா? மூத்தவன் இளையவனை தான் சேவிப்பான் தேவன் சொல்லிட்டாரு. அம்மா அதை ஃபுல்லாக நம்ப வேண்டிய விதத்தில் நம்பலையா, அல்லது அவனுக்கு சொல்ல வேண்டிய விதத்தில் எடுத்து சொல்லலையா? எப்பா தேவன் உன்னை ஏற்கனவே தேர்ந்தெடுத்துட்டார்ப்பா, என்கிட்ட சொல்லிட்டாருன்னு சொல்லியிருக்கலாம்ல அவன்கிட்ட. அல்லது சொல்லி அவன் நம்பாமல் போயிட்டான்னா என்னன்னு எனக்கு தெரியல. ஆக மொத்தத்தில் எனக்கு ஒரு காரியம் தெரியும், இந்த அம்மாவும் சரி இந்த பையனும் சரி தேவனுடைய இந்த வார்த்தையை பெருசாக நம்பின மாதிரி எனக்கு தெரியல. மூத்தவன் இளையவனை சேவிப்பான் தேவன் சொல்லிட்டார். அப்ப தேவன் சொல்லிட்டாருன்னா அப்ப நீ எதுக்கு ஏமாத்தி ஆசீர்வாதத்தை பெற பார்க்கணும்? ஏற்கனவே சொல்லிட்டார், எப்ப நான் தேர்ந்தெடுத்துட்டேன். மூத்தவன் அல்ல இளையவன். அந்த கலாச்சாரத்தில் அந்த சமுதாயத்தில் எப்பவுமே மூத்தவனை தான் தேர்ந்தெடுப்பாங்க. மூத்தவனுக்கு தான் எல்லா அந்தஸ்தும். ஆனால் தேவன் வேணுக்குன்னு தலைகீழ பண்ணுவார். சில நேரம் உலகம் ஒரு வழியில் பண்ணிச்சுன்னா தேவன் என்ன பண்ணுவார், இன்னொரு உலகம் வேண்டான்றவர்களை தேவன் தேர்ந்தெடுப்பார். ஒதுக்கப்பட்டவர்களை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். இது அவருடைய அனாதி தீர்மான நோக்கம். அவர் கேட்கறது யாரும் கேட்க முடியும்? அவரை யாரும் கேட்கலாம் முடியாது. அவருடைய நோக்கத்தின்படி செய்வார், அவ்வளோதான். அவருடைய நோக்கத்தை வெளிப்படுத்துறாரு. அந்த மூத்தவனுக்கு ஒன்றுமே கிடையாதுன்னு ஒன்றும் கிடையாது. மூத்தவனுக்கும் ஆசீர்வதிப்பார். ஆனால் இளையவனுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி அவர் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டாரு. அதை அம்மாட்ட வெளிப்படுத்திட்டாரு. ஆனால் நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் அந்த கலாச்சாரத்தில் இந்த மூத்தவனுக்கு தான் எல்லான்றது எந்த அளவுக்கு பெருசாக இருந்ததுன்னா, இவங்களுக்கு கடவுளுடைய வார்த்தை வந்துச்சுன்னா கூட இதை நம்ப முடியல. அவங்களால பெருசாக நம்ப முடியல. கடவுள் சொல்லிட்டார், ஆனாலும் மூத்தவனுக்கு தானே எல்லாம். கடவுள் சொல்லிட்டார், ஆனாலும் அப்பா அதை மீறி ஏதாவது பண்ணிட்டாருன்னா அப்புறம் நமக்கு ஒம்பாயிடம் இல்லை, அப்பாட்டு இருந்து ஏமாற்றி வாங்கிடலாம். எப்படி இருக்கு பாருங்க. இது கொஞ்சம் வேற மாதிரி போயிருந்தா எப்படி இருந்திருக்கும் கற்பனை செஞ்சு பாருங்க. சின்ன வயசுல அவங்க அம்மா அவனுக்கு சொல்லி கொடுத்துருந்தா எப்படி இருந்திருக்கும்? யாக்கோபே, நீ ரொம்ப விசேஷித்தவன்பா, கடவுளுடைய பார்வையில் நீ இளையவன்றத ஒரு குறைவா நினைக்காத. தேவன் உன்னை ஏற்கனவே தேர்ந்தெடுத்தாரு, என்கிட்ட சொல்லிட்டாரு. அவருடைய நோக்கத்தை உன் மூலமா நிறைவேற்ற போறார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உன் மூலமா அப்படியே ஃப்ளோ ஆக போகுது. நீ பயப்படாத. உன்னை மற்றவங்க இழிவுபடுத்துறாங்கன்றத பெருசாக நினச்சிக்காத. நீ இளையவன் தான்றத சிறுசாக நினச்சிக்காத. நீ உனக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கப்பா, தேவன் என்கிட்ட சொல்லிட்டாருன்னு இவங்களும் நம்பி அவனும் நம்பி இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? வித்தியாசமாக இருந்திருக்கோங்க.
அவங்க அண்ணன் வந்து எப்பா பசிக்குதுப்பா எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுன்னு சொல்கிறப்ப அவன் என்ன சொல்லியிருப்பான், யாக்கோபு தாராளமாக எடுத்துக்கோ, இன்னும் நிறையாவே எடுத்துக்கோ. அவன் மனசில் என்ன இருக்கும், நீ நீ நல்லா இருப்பா, ஏன்னா தேவன் என்னை ஏற்கனவே தேர்ந்தெடுத்துட்டாரு, ஆனால் நீனும் நல்லா இரு, பரவாயில்ல. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோன்னு நாம் நம்ப ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், மற்றவங்களும் நல்லா இருக்கணும்னு விரும்புவோம். நமக்கு ஏன் மற்றவங்களை குறித்த பொறாமை எண்ணம் வருதுன்னா, சில நேரம் நமக்கே நம்மளை குறித்த ஒரு தாழ்வு எண்ணம், நம்மளோட மிஞ்சிட்டான் பாரு அவன், எனக்கு கிடைக்காது அவனுக்கு கிடைச்சிருச்சு பாரு, அப்போ எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. எனக்கு ஒன்றும் எந்த ராசியும் இல்லை, அவனுக்கு தான் எல்லாம் ராசியும். இந்த ராசி இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க உலகத்தில். நமக்கு இருக்கிற வார்த்தை வந்து ஆசீர்வாதம். எனக்கு ஆசீர்வாதம் இருக்குது, நான் நல்லா இருக்க போகிறேன், நான் ஏற்கனவே நல்லா தான் இருக்கேன், நல்லா இருக்க போகிறேன், தேவனுடைய ஆசீர்வாதங்களை மென்மேலும் ருசிச்சு பார்க்க போகிறேன். ஆகவே மற்றவங்களும் நல்லா இருக்கட்டும்னு நம்ம விரும்புவோம். ஏமாத்திலாம் ஒரு காரியத்தை பொய் சொல்லி ஏமாற்றி இந்த உலகத்தின் தவறான வழிகளில் போய் ஒரு காரியத்தை அடையணும்னு நினைக்கவே மாட்டோம். ஏன்னா கடவுளுடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்குது, இந்த வழியெலாம் எனக்கு தேவையில்லை, உலகத்தார் அந்த வழியில் போட்டோம், அவங்க போய் சொல்லட்டும், அவங்க இப்போ ஏமாற்றட்டும், ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச வழி அவ்வளோதான், எனக்கு மேலே அதை காட்டில் ஒரு மேலான வழி தெரியும், தேவனுடைய ஆசீர்வாதம். உண்மையாக நேர்மையாக வாழ்ந்தாலே தேவன் என்ன செழிக்க வைப்பார். அப்ப இப்படி நம்பி இருந்தா யாக்கோபுடைய வாழ்க்கை எவ்வளவு வித்தியாசமா இருந்திருக்கும்னு பாருங்க. அதை விட்டுட்டு அவன் அலன்னு அலையறான், எப்படியாவது ஆசீர்வாதம் கிடைக்காதான்னு அலன்னு அலைஞ்சு தாழ்வு எண்ணத்தோடு வாழ்ந்து கடைசியில் விட்டு விட்டு ஓடி போய், அப்போ தேவன் அவனுக்கு கிருபையாப்பா நான் உன்னோட இருக்கிறேன், உன்னை திரும்ப இந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன் அப்படிலாம் சொல்லி திரும்ப கொண்டு வர்றப்போ திரும்பவும் அவனுக்கு ஒரு நிச்சயமே இல்லை தெரியுமா அவங்களுக்கு. அவன் திரும்ப கொண்டு வர்றப்போ கூட ஒரு இடத்துல தேவனை சந்திக்கிறான், ஒரு தூதனை சந்திச்சு தூதனோட போராடுறான். கடைசியில் அது தேவனே அங்கே அவனுக்கு காட்சி அளித்து அவனோட போராடி இருக்கிறார் அந்த இடத்துல தெரியுமா உங்களுக்கு. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் போராடி முடிக்கிறப்போ அவனுக்கு திரும்ப என்ன சந்தேகம்னா, என் மேலே ஆசீர்வாதம் இருக்கா. அந்த தூதனை பார்த்து சொல்கிறான், என்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். அதாவது இவர் கையில் ஆசீர்வாதம் இல்லாத மாதிரியே நடந்துகிட்டு இருக்கிறாரு. எனக்கு யாக்கோபுடைய அந்த அந்த நேரம் வரைக்கும் அந்த தூதன் வந்து அப்போதான் யாக்கோபுடைய பேரை இஸ்ரவேல் என்று தேவன் மாத்துறாரு. அப்போதான் நான் நினைக்கிறேன் அவருக்கு ஆசீர்வாதம் இருக்குதுன்ற ஒரு நிச்சயமே அவருக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் சமாதானமாக இருக்கு. ஒரு பாதி வாழ்க்கை வந்து தனக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு நினைச்சே வாழ்ந்தாச்சு. நிறைய கிறிஸ்தவர்களும் அப்படிதான் வாழுகிறார்கள். எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, கிடைச்சா நல்லா இருக்குமே, தேவனோட போராடி எப்படியாவது அதை வரவழைச்சிடணும் அப்படின்னு நினச்சி வாழ்கிறாங்க. எப்படியாவது கடவுள் ஆசீர்வதிச்சிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சி வாழ்கிறாங்க. அதனால தான் வாழ்க்கை ஒரு மாதிரி இருக்குன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். இதே இது பாருங்கள், நீங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பாருங்கள், ஈசாக்குனுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஒரு வித்தியாசம் தெரியுது எனக்கு யாக்கோபுக்கும் அவங்களுக்கும். ஆபிரகாம் வந்து தேவன் சொன்னதை நம்பினார். அதனால வந்து அவர் சவால்களை சந்திச்சார், பஞ்சத்தை சந்திச்சாரு, யுத்தங்களை சந்தித்தார். ஆபிரகாம் ஒரு முறை வந்து 5 ராஜாக்களோட போய் போராடி ஜெயிக்கிறார். ஆபிரகாம் சும்மா அவர்கிட்ட இருந்த 318 பேரை வச்சுக்கிட்டு 5 ராஜாக்களை ஜெயித்து மேற்கொள்ற அளவுக்கு ஆசீர்வாதம் அவர் வாழ்க்கையில வேலை செய்து. ஏன்? அவர் நம்பினார், அவர் விசுவாசித்தார். விசுவாசித்தால் அது வேலை செய்யும், விசுவாசிக்கலன்னா அலன்னு அலைய வேண்டியதுதான். கிடைச்சா நல்லா இருக்குமே, வாய்ச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்க வேண்டியதுதான். வாழ்க்கையில் ஒரு நிம்மதியே இருக்காது, ஒரு தைரியமே இருக்காது, ஒரு சமாதானமே இருக்காது, ஒரே போராட்டமாக இருக்கும் வாழ்க்கை. இல்லைங்க, அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் நமக்காக விரும்பலை. அவர் என்ன சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிச்சேன், நீ நம்பினா அதனுடைய பலனை பார்ப்ப. ஆபிரகாம் விசுவாசித்தார்னு எனக்கு எப்படி தெரியும்? ஊரை விட்டு போனதே அதை காமிக்குது. ஊரை விட்டு போனதே தேவன் என்ன சொல்றாரு, உன்னுடைய வீட்டையும் உன்னுடைய வீட்டாரையும் இனத்தாரையும் விட்டுட்டு நான் சொல்லுகிற அந்த இடத்துக்கு போன்றாரு. அப்படியே விட்டுட்டு போறாரு பாருங்க. அது ரொம்ப பெரிய ஒரு செயல், அது ஒரு விசுவாச செயல். சொல்லுங்க, விசுவாச செயல். விசுவாசிங்கன்னா அது ஏத்த ஒரு செயலை நீங்க செய்வீங்க. அது ஒரு விசுவாச செயல். நிறைய பேர் சொல்றாங்க பாருங்க, ஆபிரகாம் போனதுனால தான் ஆசீர்வதிக்கப்பட்டார். உண்மைதான். ஆனால் அது அவங்க என்ன சில நேரம் ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை அவங்க பெருசுப்படுத்துவாங்க ஜனங்க. கீழ்ப்படிந்தார், ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சாரா இல்லையா? உண்மை, கீழ்ப்படிஞ்சார். ஆனால் ஏன் கீழ்ப்படிஞ்சார்? விசுவாசித்தார். விசுவாசித்ததுனால தான் கீழ்ப்படிந்தார்.
கீழ்ப்படிந்தப்போ ஆசீர்வாதத்தை அனுபவிச்சார். விசுவாசம் இல்லாம கீழ்ப்படிறது தேவனுக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் அவர் விரும்புறதே கிடையாது. விசுவாசித்து கீழ்ப்படிய வேண்டும். இந்த ஊரை விட்டு போனார்ன்றது ஒரு விசுவாச செயல். இன்னைக்கு ஊரை விட்டு போறது, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர்ல போய் செட்டில் ஆகுறது, வாழ்றது, வேலை பார்க்கறது, இதெல்லாம் சகஜமான காரியம். இன்னைக்கு எல்லாரும் அமெரிக்கா போறாங்க, ஆஸ்திரேலியா போறாங்க, இங்கிலாந்து போறாங்க, எவ்வளோ தேசங்களுக்கு போறாங்க. அங்கேயே போய் செட்டில் ஆயிடுறாங்க, வருஷ கணக்காக அங்கேயே இருக்காங்க, திரும்ப வரதே இல்லை. நமக்கு ஃபோன்லாம் இருக்குது, அவங்களோட பேசிக்கலாம், எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அந்த நாட்களில் ஆயிரக்கணக்கான வருஷம் முன்னால் ஆபிரகாம் அவருடைய வீடையும் வீட்டாரையும் இனத்தாரையும் ஊரையும் விட்டு போறது ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம். அப்படி பண்ண மாட்டாங்க பொதுவாக. ஏதாவது ரொம்ப பயங்கரமான ஒரு மோசமான காரியத்தை ஒரு ஆள் செஞ்சிட்டாங்கன்னா சில நேரம் அவங்கள ஊரை விட்டே விரட்டுவாங்க, திரும்ப இந்த பக்கம் வராதப்போ அப்படின்னு. அந்த மாதிரி தான் நடக்குமே ஒழிய அது ரொம்ப அபூர்வம். அவங்களா எந்திரிச்சு போகிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அபூர்வம் பாருங்க. ஏன்னா அந்த காலத்தில் உங்கள் ஊர், உங்கள் மண், அதெல்லாம் ரொம்ப முக்கியம். பிறந்த இடத்துல தொடர்ந்து வாழ்ந்து அங்கேயே சாவுறது, உங்கள் அடையாளமே அதை சுற்றி தான் வரும். உங்கள் ஊர், நான் பிறந்த பூமி, இது அப்படி இப்படின்னுவாங்க பாருங்க. இன்னைக்கு கூட சிலர் அப்படியா இருக்காங்க இல்லையா? அந்த காலத்தில் அதை விட பயங்கரமாக இருந்தது பாருங்க. ஆபிரகாம் அந்த காலத்தில் 70 கொஞ்சம் வயசு ஆயிடுச்சு ஏற்கனவே அவருக்கு. அந்த வயசுல போய் அவர் எழும்பி கிளம்பி அந்த ஊரை விட்டு இனத்தாரை விட்டு போறாருன்னா தன்னுடைய அடையாளத்தையே விட்டு போறாருங்க. தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் விட்டுட்டு போறார். எப்படி போனார்? நான் நினைக்கிறேன் எப்படி போனார்னா விசுவாசித்தார். இந்த தேவன் என்னை ஆசீர்வதிப்பார்னு விசுவாசித்தார். எப்படிங்க விசுவாசித்தார்னு கேட்டீங்கன்னா நான் நினைக்கிறேன் அவருக்கு எப்படி தோணி இருக்கும்னா, இங்கே இருந்தா இப்படியே அவமானப்பட்டு சாக வேண்டியதுதான். இங்கே இருந்தா எவனும் என்னை மதிக்கவும் மாட்டான், எனக்கு பெரிய ஒரு சக்சஸும் கிடையாது, வெற்றியும் கிடையாது, பிள்ளை கிடையாது, பெருசா ஒன்றும் வாழ்க்கையில் அடைஞ்சிடல, குடும்பமே என்னை மதிக்கலை, என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? நான் நினைக்கிறேன் ஆபிரகாம் அப்படிதான் யோசித்திருப்பாருன்னு. ஆபிரகாம் எப்படி யோசிச்சிருப்பாரு? இங்க இருந்தா ஒண்ணுமே இப்படியே கிடக்க வேண்டியது தான். இந்த கடவுள் என்ன வா நான் காண்பிக்கிற இடத்துக்கு போன்றாரு, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்றாரு, பேரை பெருமைப்படுத்துறேன்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறேன்றாரு, ஓவரா சொல்றாரு. சரி செஞ்சுதான் பார்ப்போமே அப்படின்னு தான் போயிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பைபிள் அப்படி சொல்லலை, நான் நினைக்கிறேன். ஏன் இப்படி சொல்கிறேன்னா சிலர் நினச்சிக்கிறாங்க ஆபிரகாம் அப்படியே பர்ஃபெக்டாக விசுவாசித்தார். எனக்கு தெரிஞ்ச ஆபிரகாம் ஒன்றும் பர்ஃபெக்டாக ஒன்றும் விசுவாசிருக்க மாட்டார். ஆபிரகாம் பர்ஃபெக்டான ஒரு ஆள் கிடையாது. தான் பொய் சொன்னார், மனைவியை சகோதரின்னு சொல்லிக்கோ. அவர் பர்ஃபெக்ட்ன்றீங்களா? நீங்கள் கிடையாது. தேவன் வாக்கு கொடுத்த பிறகும் அவருடைய மனைவி பேச்சை கேட்டு இன்னொரு பெண்ணோட குழந்தை பெற்றுக்கிட்டாரு. பர்ஃபெக்டான ஆளுன்னெலாம் சொல்ல முடியாது. பைபிளுடைய ஹீரோஸை சும்மா நம்ம ஓவராக தூக்கிடக்கூடாது. பைபிளில் ஒரே ஒரு ஒரிஜினல் ஹீரோ தான், அவருடைய பேர் இயேசு. மற்றவங்க எல்லாருமே ஜீரோவாக இருந்து ஹீரோவானவங்க. அவங்கள அவங்கள்ட்ட இருக்கிற பிழைகள்லாம் நம்ம பார்க்கணும், கவனிக்கணும். சும்மா அவங்கள்ட்ட பிழைகள் இல்லாதது போல நம்ம கண்மூடித்தனமாக பண்ணக்கூடாது. ஆபிரகாம்கிட்ட பிழைகள் இருந்தது, குறைகள் இருந்தது, ஒன்றும் பர்ஃபெக்ட் ஒன்றும் கிடையாது. விசுவாசித்தார், பர்ஃபெக்டாக விசுவாசித்தார்னு எங்கேயுமே சொல்லலை. அப்படி பர்ஃபெக்டாக விசுவாச மாதிரி நான் நினைக்கல. நான் நினைக்கிறேன் எல்லா மனிதர்களும் போல அவருக்கும் கேள்விகள் இருந்திருக்கும். போகலாமா இல்லையா அவர் யோசித்து பார்த்துருப்பார், கணக்கு போட்டு பார்த்துருப்பார். இருந்தால் ஒன்றும் இல்லை, போனால் சொல்ல முடியாது, பெரிய ஆளாயிடலாம். ஏன்னா இவர் சொல்கிறாரு இப்படி பண்ணிவிடுவோம் அப்படி பண்ணிவிடுவேன்றார். போய் தான் பார்ப்போமே, ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே, இவரை நம்பி பார்ப்போமேன்னு போயிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஒரு படி எடுத்து வைக்க வைக்க அது வாய்க்கிறத பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வந்துட்டு இருக்கும், இன்னும் கொஞ்சம். அப்படிதான் நீங்களும் நம்பணும் பாருங்க. இன்னைக்கு நீங்க பர்ஃபெக்டா நம்பணும்னு ஒன்றும் கிடையாது. யாருமே பர்ஃபெக்டா ஒன்றும் நம்ப முடியாது. நமக்குள்ள எல்லாருக்குமே சில நேரம் கொஞ்சம் சந்தேகம் வந்துடுது. நம்புறோம், திடீர்னு ஏதாவது வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டமா வர்றப்போ ஒரு சந்தேகம் வந்துடுது, தேவன் உண்மையிலே செய்வாரா, இது நடக்குமான்னு. சந்தேகம் வந்துட்டதுனால அப்படியே நம்ம விசுவாசம் எல்லாம் கெட்டு போச்சுன்னு ஒன்றும் கிடையாது. தொடர்ந்து அப்படியே படிப்படியாக எடுத்துக்கிட்டு இருக்கணும். அவ்வளோ ஒரு படி மேலே ஒரு படி எடுத்து வைக்க வைக்க தேவன் நம்முடைய முயற்சிகளை வாய்க்க பண்ண பண்ண விசுவாசம் அதிகரிக்கும். போறார் ஆபிரகாம், ஒரு பஞ்சத்திலிருந்து காக்கப்படுறாரு, கொஞ்சம் விசுவாசம் அதிகரிச்சிருக்கும். அப்புறம் ஐஸ்வர்யான ஆகிறாரு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் விசுவாசம் அதிகரிச்சிருக்கும். அப்புறம் அந்த 318 பேரை வச்சு 5 ராஜாக்களை தோற்கடிச்சு ஜெயிக்கிறாரு, விசுவாசம் இன்னும் அதிகரிச்சிருக்கும்.
இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப்பா எடுக்க எடுக்க தான் விசுவாசம் பெருகும். சிலர் சொல்றாங்க எனக்கு விசுவாசம் இல்லைங்க. இருக்கிற விசுவாசத்தை வச்சு ஸ்டெப் எடுங்க. இருக்கிற விசுவாசத்தை வச்சு ஸ்டெப் எடுங்க. ஸ்டெப் எடுங்கன்னு என்னங்க அர்த்தம்? குறைஞ்சது வாயை திறந்தாது சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் கிறிஸ்துவுக்குள் நானே. அது முதல் ஸ்டெப்பா இருக்கட்டும், வாயை திறந்து சொல்லுவது. ஆனா அடுத்தது வேற ஏதாவது செய்யணும். என்னத்தையாவது செய்யணும். எல்லாம் சொல்லுங்க, செய்யணும். என்ன செய்யணும்? வேலை இல்லையா? வேலைக்கு போய் தேடுறதுக்கு ஏதாவது செய்யுங்க. அல்லது உங்களுக்கு பொருளாதாரத்தில் உயரணுன்றதுக்கு ஏதாவது செய்யுங்க. ஒரு பிளானை போடுங்க. எதையாவது ஒன்று செய்ய வேண்டும். பலவீனமாக இருக்கிறீங்களா? சுகம் விரும்புகிறீங்களா? செய்ய முடியாததை செஞ்சு பாருங்க. நடக்க முடியலையா? எந்திரிச்சு கொஞ்சம் நிற்காவது பாருங்க. இந்த மாதிரி காரியங்களை செய்ய செய்ய தான் தேவன் நம்ம விசுவாசத்தை கனப்படுத்துகிறார். அப்போ நம்ம நம்பி அதுக்கு ஏற்ற ஒரு செயலை செய்யணும் பாருங்க. விசுவாச செயல். எல்லாம் சொல்லுங்க, விசுவாச செயல். இந்த ஆசீர்வாதத்தை எப்படி வாழ்க்கையில் ருசிச்சு பார்க்கறது? ஓகே, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நம்புகிறேன். இப்போ நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னா எந்திரிச்சு நான் செய்யணும். அது பல்வேறு மக்களுக்கு அது பல விதமான காரியங்களாக இருக்கலாம். நீங்கள் என்னத்துக்காக விசுவாசிக்கிறீங்களோ அதை நோக்கி ஒரு ஸ்டெப்பு எடுத்து ஆகணும். அந்த ஸ்டெப்பு எடுக்க எடுக்க தான் தேவன் அந்த ஸ்டெப்பை வாய்க்க பண்ணுவார். இன்னொரு காரியம், அதாவது இந்த விசுவாசத்துக்கு தடையா சில காரியங்கள் வருது பாருங்க. ஒன்று உலகம் சொல்லுது, நான் எல்லாத்தையும் பெற்ற பிறகு நான் நம்புகிறேன், என் வாழ்க்கையில எல்லாம் சரியான பிறகு நான் நம்புகிறேன்னு சொல்லுது. ஆனால் பைபிள் சொல்லுது, தேவன் சொல்கிறார், நீ முதல்ல நம்பு, நீ முதல்ல விசுவாசிச்சா அதனுடைய பலனை காண்பாய், ருசிப்பாய். இப்போ முதல்ல விசுவாசிக்கணும், நம்பணும், அதுக்கேற்ற ஸ்டெப்பை எடுக்கணும். எடுக்க எடுக்க தான் நீங்கள் அதிகமாக அந்த ஆசீர்வாதத்தை ஆக்சுவலாக ருசிச்சு பார்க்க முடியும். இன்னொரு காரியம் சிலருக்கு தடையாக இருக்கிறது என்னென்னா, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறத்துக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை. நிறைய கிறிஸ்தவர்கள் அவங்க முன்னேறாததுக்கு காரணம் சரி, கடவுள் என்ன ஆசீர்வதிக்க விரும்பினாலும், ஆசீர்வதிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டாலும், ஆபிரகாம் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்படி சிலுவையில் சாபமானார் எல்லாம் சொன்னாலும் கூட அவங்களுக்கு கடைசியில் என்ன மனசில் இருக்குன்னா, எனக்கு தகுதி இல்லை, எனக்கு தகுதி இல்லை, நான் இந்த பாவத்தை செஞ்சிட்டேன், நான் அதை செஞ்சிட்டேன், ஆகவே எனக்கு தகுதி இல்லை. அப்போ தேவன் எப்படி என்ன ஆசீர்வதிப்பார் பாருங்க. ஆசீர்வாதம் தேவனுடைய ஆசீர்வாதம் தேவனுடைய கிருபையின் ஈவு. தேவனுடைய கிருபையின் ஈவு. இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சம்பாதிக்க முடியாது. நீங்கள் அதை ஒரு ஈவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிருபையின் ஈவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆபிரகாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சம்பாதிச்சாரா? ஆபிரகாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சம்பாதிச்சாரா என்ன? ரொம்ப அப்படியே பர்ஃபெக்டாக வாழ்ந்து உச்சகட்டத்துக்கு வந்த பிறகு தேவன் சரிப்பா, நீ எல்லாம் இப்படி சூப்பராக வாழ்ந்ததுக்காக நான் உனக்கு பலன் கொடுக்குறேன், ஆசீர்வாதம் அப்படின்னா அது அப்படியே சொன்னார்? கிடையாது. தொடங்குறதே ஆசீர்வாதத்தோட தான் தொடங்குறாரு. ஆபிரகாமை பற்றி நாம வாசிக்கிற முதல் காரியமே ஆசீர்வாதம் தான். ஆதாம் போலவே கவனிச்சிங்களா? ஆதாம் எவ்வளோ படைச்சிட்டு அவங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறாரோ, ஆபிரகாமோடையும் எப்படி தொடங்குறாருன்னா அவனை ஆசீர்வச்சு தான் தொடங்குறாரு. பிறகு ஆபிரகாமை வழிக்கு கொண்டு வர்றாரு. போக போக ஆபிரகாம் கடவுளோட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாரு பாருங்க. தேவனுடைய வழியில் நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. உச்சகட்டமாக போய் தன்னுடைய சொந்த குமாரனையே பலியிடுறதுக்கு ஆயத்தமா ஆயிடுறாரு. அது பிறகு. ஆனால் தொடங்குறது ஆசீர்வாதத்தோட தான் தொடங்குறாரு. இப்போ இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் ருசிக்கணும், அனுபவிக்கணும்னா இதை நீங்கள் பெருசாக ஒன்றும் தேவனுக்காக வாழ்ந்து காமிச்சு நிரூபித்த பிறகு தான் அவர் ஆசீர்வதிப்பார்னு நினைக்கிறது தப்பு. அப்படி நினைக்கிறது தப்பு பாருங்க. ஏன்னா உலகமே அப்படி தான் நினைக்குது. ஏன்னா உலகமே பார்த்தீங்கன்னா, நம்ம சில காரியங்களை கரெக்டாக செஞ்சுட்டு வந்தோம்னா கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு தான் நினைக்குது உலகம். சிலவங்க கிறிஸ்தவ செய்தியும் அப்படி தான் இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க. கிறிஸ்தவ செய்தியை தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, கிறிஸ்டியன்ஸே எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஓ நம்ம கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும், அவரை சேவிக்கணும், பைபிளை படிக்கணும், ஜெபம் பண்ணணும், உபவாசம் இருக்கணும்,
ஏழைகளுக்கு கொடுக்கணும். தேவன் சொல்கிற மாதிரி கரெக்டாக வாழ்ந்துட்டு வந்தால் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். அவங்க சொல்கிறது கவனிங்க. தேவன் சொல்கிற மாதிரி கரெக்டாக உண்மையும் உத்தமமாக கரெக்டாக வாழ்ந்துட்டு வந்தால் தேவன் நம்மை ஆசீர்வாதம். அப்போ உண்மையும் உத்தமமாக வாழ்கிறதுக்கான பலன் தான் ஆசீர்வாதம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் கிறிஸ்தவ செய்தியான்னு நான் கேட்குறேன். நான் ஆதாமுக்கும் அப்படி செய்யலை, ஆபிரகாமுக்கும் அப்படி செய்யலை. கலாத்தியர் 3:13-14 வாசித்தீங்கன்னா அப்படி கிடையாது. நாம் கரெக்டாக உண்மையும் உத்தமமாக வாழ்ந்து வந்து கடைசியாக கிடைக்கிற பலன் தான் ஆசீர்வாதம் கிடையாது. சொல்லப்போனால் தலைகளை போடணும். ஆசீர்வாதம் தான் நம்மளை உண்மையும் முத்துமாய் வாழ வைக்கிறதுக்கு உதவுது. Blessing is not the reward for obedience. Blessing only empowers obedience. நல்லா கீழ்ப்படிஞ்சிட்டு வந்தா கடைசியில் கிடைக்கிறது ஆசீர்வாதம் நினைக்கிறது அது 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 முற்றிலும் கரெக்ட் கிடையாது. கீழ்ப்படிய வைக்கிறதுக்கான ஒரு ஆற்றல், ஒரு பலன் தான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் இருந்தால் தான் நல்லா அவரை கீழ்ப்படிய முடியும். கீழ்ப்படிய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் பெருகுது. ஆனால் பூமியில் இந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாம் தலைகீழ இருக்குது இல்லை. இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சா மாத கடைசியில் சம்பளம் கிடைக்குது, அப்படி தானேங்க? இல்லை ஃபஸ்ட்டே கொடுத்துட்றாங்களா? அந்த மாதம் முழுசாக உழைச்சி அது முடிஞ்ச பிறகு அதுக்கு பலன் தான் உங்களுக்கு சம்பளம். வருஷந்தோறும் நல்லா உழைச்சிங்கன்னா சம்பள உயர்வு கிடைக்குது அல்லது ப்ரொமோஷன் கிடைக்குது. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் எல்லாமே இப்படி தான் வேலை செய்யுது. அதாவது எல்லாத்தையும் நீங்கள் சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு விதத்தில் சொல்ல போனால் சிலர் வாழ்க்கையை இப்படி தான் நினச்சிக்கிறாங்க. அப்படி எப்படி சொல்லுவாங்கன்னா, நல்ல ஒரு பர்சனாலிட்டி டெவலப் பண்ணிக்கோங்க, மூக்கு மொழியெல்லாம் கரெக்டாக சரிப்படுத்திட்டு பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருந்தால் நல்ல பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்கும் இல்லையா? நிறைய பணத்தை சம்பாதிச்சு பெரிய காரியங்களை சாதிச்சா உலகம் உங்களை மதிக்கும். வேலை செஞ்சால் சம்பளம் உயர்வு, ப்ரமோஷன், பெருசாக சாதிச்சா உலகம் உங்களை மதிக்கும். ஸோ இப்படியே நம்ம பழக்கப்பட்டுட்டோம். உலக வழிமுறை இதுதான். அப்போ கடவுள்கிட்ட வர்றப்போ நாம் இப்படியே தான் ஃபாலோ பண்ண பார்க்குறோம். என்ன பண்ணுறோம்? சரி, இப்போ கடவுள்கிட்ட நான் கரெக்டாக அவர் சொல்கிற மாதிரி வளர்ந்துக்கிட்டே வந்தால் கடைசியில் எனக்கு அவரை என்னை வந்து ஆசீர்வதிப்பார், அவர் என்ன ஆசீர்வதிப்பார். ஆனால் தேவன் தலையில் பண்ணுறார், நான் உன்னை ஆசீர்வதிச்சிட்டேன் அப்படின்றார், உன்னை ஆசீர்வதிச்சிட்டேன்றாரு. இதை நம்புறது சிலர் கஷ்டமாயிடுது. ஏன்னா எல்லாத்தையும் சம்பாதிச்சு பழக்கம் ஆயிடுச்சுல. இப்படி இலவசமாக வாங்குறது கஷ்டமாக இருக்குது. நம்ம சிலருக்கு வந்து கஷ்டம், நீங்கள் நம்ப மாட்டீங்க, சிலருக்கு வந்து ஒரு கிஃப்ட் வாங்குறது கஷ்டமாக இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஒரு பரிசா ஒரு இலவசமாக அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது லேசில் வாங்கிக்க மாட்டாங்க சிலர். நம்ம ஊரில் சும்மா வேண்டான்னு சும்மா பேச்சுக்கு சொல்லுவாங்க. அதை சொல்லலை நான். கல்யாணத்தில் பந்தியில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், நமக்கு பிரியாணி காலி ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் வேணும். ஆனால் இன்னும் கொஞ்சம் வேணும்னு சொல்ல மாட்டோம். அவங்க வந்து கேட்பாங்க, இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு. நம்ம மேலே வேண்டான்னுவோம். அவங்க இல்லைங்க பரவாயில்ல, இல்லைங்க வேண்டாம், அப்புறம் இது ஒரு 2-3 வர போய் தான் இது நம்ம ஊரில் ஒரு பழக்கம் இருக்குது. அதை சொல்ல நான். ஆக்சுவலாக அது வந்து நம்ம சும்மா போய் சொல்கிறோம், நமக்கு உண்மையிலே வேணும். சும்மானாலும் வேண்டான்னு ஒரு பேச்சுக்கு சொல்கிறது, கேட்டால் டீசெண்டாக அப்படி தான் இருக்கணும் அப்படின்வோம். அதை சொல்ல நான் சொல்கிறது, சிலர் வந்து உண்மையிலே அவங்களுக்கு வந்து ஒரு பரிசு பொருளை வாங்குறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா, எல்லாத்தையும் நான் சம்பாதிக்கணும், எல்லாத்துக்கும் நான் முதல்ல தகுதியை நிரூபிக்கணும். நான் தகுதியானவன்றதை நிரூபித்தாதான் நான் அதை என்ஜாய் பண்ண முடியும், அதை அனுபவிக்கணும். இல்லைன்னா அதை அனுபவிக்கிறது தப்புன்னு நினைக்கிறாங்க. இது வேணா உலகத்தில் இந்த மாதிரி புத்தியை நம்ம வச்சுக்கலாம். யாருக்கும் நான் கடனாளியாக இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் சம்பாதிச்சுக்கணும், அதெல்லாம் நல்ல பாருங்கள், அதுக்கு ஒரு இடம் இருக்குது. அது எல்லாமே முற்றிலும் தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அது ஓவராக கொண்டு போகிறது தான் தப்பு. உலகத்திலே கூட எல்லாத்தையும் ஒன்றும் சம்பாதிச்சிட முடியாது. எல்லாத்தையும் அன்பை சம்பாதிக்க முடியுமா? முடியாது. சிலதெல்லாம் சம்பாதிக்க முடியாது. சிலதெல்லாம் வந்து இலவசமாக கிருபையாக தான் நம்ம உலகத்திலே கூட
பெற்றுக்கொள்கிறோம். கடவுள்கிட்ட போகிறப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அவர் கிருபையாக எல்லா காரியங்களும் நமக்கு ஈவாய் கொடுக்குறார். என்ன இந்த சுவாசிக்கிற காற்றை நம்ம சம்பாதிச்சோமா? என்னங்க, ஜீவனையும் சுவாசத்தையும் எல்லாத்தையும் அவர் கொடுக்குறாரு. என்ன நம்ம என்னத்துக்கு பண்ணுவோம் சம்பாதிக்கிறதுக்கு? நான் சொல்கிறேன், நம்ம பிறக்கிறதுக்கு கூட நமக்கு முதல்ல தகுதி இல்லை. அவர் கிருபையாக பிறக்க வச்சார். அதுதான் உண்மை. பிறக்கிறதுக்கு என்னங்க தகுதி? நமக்கு பிறக்கிறதுக்கே தகுதி இல்லை, பிறந்தோம். பிறப்பே அவருடைய கிருபையை வெளிப்படுத்துது. நம்ம வளர்ந்ததும் அவருடைய கிருபை. எல்லாத்தையும் இலவசமாக தான் கொடுக்குறாரு. அவர் அவர் கொடுத்ததுக்கெல்லாம் நம்ம கடனை தீர்க்கணும்னா முடியவே முடியாது. அதுக்கு ஒன்றும் நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு அதை என்ன சொல்கிறது வருத்தப்பட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க தேவையில்ல. என்ஜாய் பண்ணுங்கள். கடவுள் அவர் ஏராளம் தாராளம் உள்ளவர். அவர் தருகிறார். நமக்கு தகுதியை பார்த்து தரணும்னா நம்ம எல்லாம் தொலைஞ்சோம். நம்ம தகுதியை தான் பார்த்து தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தராருன்னா நம்ம கதி ரொம்ப மோசமான கதி. ஆக்சுவலாக நமக்கு நரகத்துக்கு தகுதியானவர்கள். நம்ம எதுக்கு தகுதியானவர்கள்? சரியாக பார்க்க இயேசு இல்லாமல் நம்ம ஒரு இடத்துக்கு தண்டனைக்கு தான் தகுதி. நமக்கு நரகத்துக்கு தகுதியானவர்கள், தேவ கோபாக்கினைக்கு தகுதியானவர்கள், சாபத்துக்கு தகுதியானவர்கள். இயேசு தான் நமக்காக சாபமாய் பாவமாய் அதிலிருந்து நம்மளை மீட்டு கொண்டு நம்மளை ஆசீர்வாதத்தை பெற வைக்கிறாரே ஒழிய நம்முடைய சுய தகுதினால கடவுள்கிட்ட நம்ம இதை பெற்றலாம் அதை பெற்றலாம் அப்படின்னு நினச்சோன்னா நாம் அது பெரிய ஒரு அது ஒரு பெரிய தடையாயிடுது பாருங்கன்னு சொல்ல வரேன் நான். நீங்கள் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு இந்த வேலை கிடைக்காது, எனக்கு அந்த உயர்வு கிடைக்காது, எனக்கு அது பொருந்தாது, ஏன்னா நான் அதுக்கு தகுதியானவன் கிடையாது, ஏன்னா அது எனக்கு அது டூ மச்சு, அதெல்லாம் என்னோட பெரிய ஆட்களுக்கு. ஏங்க, தேவனுடைய காரியமே என்னன்னா தகுதி இல்லாதவர்களை தேர்ந்தெடுத்து ரொம்ப ஓவராக உயர்த்துறது தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆகவே இந்த மாதிரி புத்தியை கழிச்சு கட்டிடணும் பாருங்க. சிலர் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்காதது காரணம் எனக்கு தகுதி இல்லை, எனக்கு தகுதி இல்லை, எனக்கு தகுதி இல்லை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது அவர் கிருபையால் கொடுக்குற ஒரு காரியம், நாம் விசுவாசத்தினால் எடுக்கிற ஒரு காரியம். ஒன்றும் இல்லை, ஒரு பரிசை எப்படிங்க வாங்கணும்? பெற்றுக்கொண்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லி என்ஜாய் பண்ணணும், அவ்வளோதான். ஒரு கிஃப்டை ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு எப்படி வாங்கிக்கணும்? தேங்க்ஸ்ன்னு சொல்லி வாங்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணணும், அனுபவிக்கணும். அப்படி தான் வாங்கணும். நம்ம ஊரில் பாருங்கள், கிஃப்டை வாங்கி எவ்வளோ கிஃப்ட்டுன்னு எழுதி வச்சுப்பாங்க. ஏன்னா அடுத்த முறை அதுக்கு ஈக்குவலாக நம்ம ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்ல. இதே புத்தி இப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த புத்தியை கடவுள்கிட்ட கொண்டு போகக்கூடாதுங்க. அவர் கொடுத்ததுக்கெல்லாம் நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி கொடுக்க முடியாது. அவர் ரொம்ப ஓவராக கொடுத்துட்றாரு. அவருக்கு நீங்கள் அந்த கடனை தீர்க்க வாழ்நாள் முழுவதும் நீங்கள் செஞ்சீங்கனாலும் நித்தியமாய் செஞ்சீங்கனாலும் அந்த கடனை தீர்க்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் கொடுக்குறதாலும் கோடி மடங்கு அவர் கொடுத்துன்னு இருப்பார். ஒரு சின்ன பிள்ளைங்க பாருங்க, அவங்க தான் கிஃப்டை நல்லா வாங்குவாங்க. கொடுங்க, அதில் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ், அவ்வளோதான் எதிர்பார்க்குறாரு தேவன். நான் கொடுக்குற ஆசீர்வாதத்தை நன்றியோட வாங்கிக்கோ, அனுபவி, எனக்கு நன்றி செலுத்து, ஸ்தோத்திரம் செலுத்து. அனுபவிக்க பாருங்க, நமக்கே அது விசுவாசம் பெருகிடும், நன்றி உணர்வு பெருகிடும், அவருக்காக வாழணுன்ற உணர்வு பெருகிடும். அப்போ நான் கீழ்ப்படிஞ்சு கடைசியாக கிடைக்கிற பலன் ஆசீர்வாதம் கிடையாது. எனக்கு ஆசீர்வாதத்தை ஃபஸ்ட்டே கொடுத்துட்றாரு. தகுதியே இல்லை எனக்கு, ஆனாலும் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்றாரு. நான் அதை அனுபவிக்க ஆரம்பிக்கிறேன். ருசிக்க எனக்கு அவரை கீழ்ப்படினும்னு ஆசை வந்துடுது. எனக்கு ஆசை கீழ்ப்படிஞ்ச ஆசீர்வாதம்ன்றது பைபிள் போதனை இல்ல. நீ ஆசீர்வதிக்கப்பட்டாய், ஆகவே கீழ்ப்படி. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? தலையில நீ ஆசீர்வதிக்கப்பட்டாய், ஆகவே கீழ்ப்படியே இன்னும் ஆசீர்வாதம் பெருகும். ஆனா எங்கிருந்து தொடங்குது? கீழ்ப்படிதல்ல தொடங்கல, கிருபையில தொடங்குது, அவருடைய ஆசீர்வாதத்துல தான் தொடங்குது. இந்த சில காரியங்களில் தெளிவா இருக்கணும் பாருங்க. நீங்க பிறகு கீழ்ப்படிதலை பற்றி பேசுறேன், அதுவும் முக்கியம்தான். ஆனா எங்க தொடங்கணுமோ அங்க தொடங்கணும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் தொடங்கணும், 2ஆம் அதிகாரத்தில் கிடையாது. ஆசீர்வாதத்தோட தொடங்கணும், கீழ்ப்படிதலோட கிடையாது, கிருபையோட தான் தொடங்கணும் நம்ம. ஸோ ஆபிரகாமின் ஆசீர்வாதம், சொல்லுங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம்.
ஆபிரகாமின் விசுவாசம், அதான் சொல்லுங்க, ஆபிரகாமின் விசுவாசம். இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை ஆபிரகாமின் விசுவாசத்தோடு தான் நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆபிரகாமும் பாருங்க, அவர் கீழ்ப்படிச்சு அதை சம்பாதிச்சாருன்னு சொல்ல முடியாது, விசுவாசித்தாரு, விசுவாச செயலாக கீழ்ப்படிஞ்சாரு, அந்த ஆசீர்வாதங்களை ருசிக்க ஆரம்பிச்சாரு. போக போக அவருடைய கீழ்ப்படிதலும் ஏறிடுச்சு, ஆசீர்வாதமும் அதிகரிச்சிருச்சு. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இதை நம்புறதுக்கான தடைகளை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு தடை நான் எனக்கு என் வாழ்க்கையிலலாம் சரியான பிறகு நான் நம்புறேன்னு சொல்கிறாங்க சிலர், அது தப்பு. முதல்ல நம்பினா தான் சரியாகும். இன்னொரு தடை எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறாங்க, அதுவும் தப்பு. இன்னொரு தடை சொல்கிறேன் கேளுங்க. இப்போ இது கொஞ்சம் ஆரம்பிச்சு விட்டு அடுத்த செஷனில் தொடருவோம். இன்னொரு தடை என்னன்னா, ஏற்கனவே நாம் எந்தெந்த விதங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்பதை அறியாமல் இருக்கிறோம். நாம் சில நேரம் ஏற்கனவே நாம் எந்தெந்த விதங்களில் ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்பதை குறித்த அறிவு நமக்கு இல்லாமல் இருக்கு. அதாவது ஒரு வேலை போயிட்டு ஒரு கஷ்டத்தில் இருக்கிறப்போ, வேலை இல்லாதப்போ, அல்லது ஒரு பலவீனத்தில் இருக்கிறப்போ, அல்லது ஒரு குடும்ப பிரச்சனையில் இருக்கிறப்போ, உங்கள் கையில் ஒன்றும் இல்லைன்ற போல ஒரு உணர்வு ஆயிடுது உங்களுக்கு. வேலை இருந்ததுங்க, போயிடுச்சிங்க, ஒன்றும் இல்லைங்க. ஆனால் நான் நினைக்கிறேன், ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒன்றும் இல்லைன்ற உணர்வு எப்போ ஒருபோதும் வரவே கூடாது. எல்லாம் போச்சு, ஒன்றும் இல்லை, இப்போ எதுவும் அப்படி பேச்சும் வரக்கூடாது, எண்ணமும் வரக்கூடாது. உலகத்தார் அவங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வர்றப்போ, பிரச்சனைகள் சவால்கள் அவங்க சந்திக்கிறப்போ அந்த மாதிரி எண்ணம் வரும் அவங்களுக்கு. ஒரு வேலை போயிடுச்சுன்னா எல்லாமே போன மாதிரி இருக்கும் அவங்களுக்கு, அல்லது ஒரு இழப்பாயிடுச்சுன்னா எல்லாமே போன மாதிரி இருக்கும் அவங்களுக்கு, அல்லது அவங்களுக்கு நெருங்கிய ஒருத்தர் ரொம்ப மறிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே போயிட்ட மாதிரி தெரியும் அவங்களுக்கு. அவங்க அப்படி பேசுவாங்க, அப்படி நினைப்பாங்க. ஆனால் நாம் ஒருபோதும் அப்படி நினைக்கக்கூடாது, பேசக்கூடாது. ஏன்னா நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கு, கொட்டி கிடக்குது நம்மகிட்ட. என்னங்க, ஏற்கனவே நம்மகிட்ட எவ்வளவோ இருக்கு. என்ன போனாலும் சிலதெல்லாம் அப்படியே இருக்கு பாருங்க. அப்படி என்னங்க இருக்குன்னு நீங்க கேட்கலாம். காமிக்க போறேன். ஏற்கனவே நம்ம கையில எவ்வளவோ இருக்கு, அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும், அதை பாராட்டணும், அதனுடைய உணர்வோட வாழ்ந்தாதான் இப்ப கையில இல்லாததும் கையில வரும். என்னங்க, ஒண்ணு இல்லாதது போல நினைச்சுக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னா இன்னும் கிடைக்கிறது இன்னும் கஷ்டமாயிடும். சரிங்களா? ஏற்கனவே உங்களுக்கு எவ்வளவு இருக்குது, கொட்டி கிடக்குதுன்ற உணர்வோட வாழ்ந்தீங்கன்னா இன்னும் பெறுவது உங்களுக்கே ரொம்ப ஈஸியா ஆயிடும். இப்ப நம்முடைய இந்த விசுவாசத்துக்கு தடையா இருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, நமக்கு ஏற்கனவே எவ்வளவு உண்டா இருக்குது, ஏற்கனவே நம்ம எவ்வளோ நம்மகிட்ட ஏற்கனவே கையில இருக்குது என்ற ஒரு அறிவும் இல்லை, உணர்வும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. இதனால ஒன்றும் இல்லாதவர்கள் போல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். சரி, என்ன இருக்குன்னு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அதில் முதல்ல என்னன்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் முதல்ல இதை பேச விரும்புகிறேன். பிறகு சரீர பிரகாரமான பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பற்றியும் பேச விரும்புகிறேன். ஆனால் முதல்ல இதை பேச விரும்புகிறேன். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்னு சொல்கிறப்போ நம்ம மனசில் அதுக்கு நேர் எதிராக என்ன இருக்குது? பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். இப்போ பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள்னா சரீர சுகம் எடுத்துக்கோங்க, அல்லது ஐஸ்வர்யம், அல்லது வேலையில் ஒரு வெற்றி, இந்த மாதிரி காரியங்கள்லாம் பொதுவாக ஜனங்க எப்படி நினைப்பாங்க? பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். இப்போதைக்கு அந்த ஒரு எண்ணத்திலே நம்ம போய்க்கலாம். இப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் வேறு விதமான ஆசீர்வாதங்கள் நம்மகிட்ட இருக்குன்ற உணர்வு நம்ம இல்லாததுனால நான் என்ன சொல்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நம்புறது கஷ்டமாயிடுது, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பெறதும் கஷ்டமாயிடுது. நிறைய பேர் என்ன விரும்புகிறாங்க? இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் கிடைச்சா நல்லா இருக்குங்க, வேலை கிடைச்சா நல்லா இருக்கும், சம்பாத்தியம் உயர்ந்தா நல்லா இருக்குங்க, குடும்ப பிரச்சனை தீர்ந்துதான் நல்லா இருக்குங்க, எனக்கு சரீர சுகம் கிடைச்சதான் நல்லா இருக்குன்றாங்க. ஆனால் என்னன்னா அதுக்கு ஏற்ற விசுவாசம் அவங்களுக்கு இல்லை. ஏன் இல்லைன்னா வேற மாதிரி ஆசீர்வாதங்கள் ஏற்கனவே அவங்களுக்கு கையில் இருக்குன்ற உணர்வே இல்லாமல் போயிடுச்சு. இதுவும் திண்டாட்டமாக இருக்கிறப்போ இதுவும் நம்புறது கஷ்டமா ஆயிடுது.
ஒரு பணக்காரனுக்கு இன்னும் பணம் சம்பாதிக்கலான்னு பெரிய கான்ஃபிடென்ஸ். பார்த்துருக்கீங்களா? இந்த பெரிய பணக்காரங்களாம் பார்த்துருக்கீங்களா? அவன் நடையே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், அவன் புத்தியே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு, நிறைய கொட்டி கிடக்குது, இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சிடலாம் தைரியம். ஒன்றும் இல்லாதவனுக்கு ஒன்றுமே இல்லைன்ற அந்த ஒரு இதோட வாழ்கிறப்போ, ஒரு ஏழைக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, இப்போ போய் எப்படி நம்ம சம்பாதிக்க முடியும், இன்னும் எப்படி இதில் உயர முடியுன்ற ஒரு பெரிய ஒரு சந்தேகமும் ஒரு பயம்தான் இருக்கு. இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் நடக்கிற உண்மை என்னன்னா, ஏற்கனவே இருக்கிறவங்க நிறையாவே பெற்றுக்கொள்கிறாங்க, இல்லாதவர்களுக்கு பெருசாக. இயேசு என்ன சொன்னார்? டு ஹிம் ஹூ ஹேஸ் மச் மோர் வில் பி given and to the one who does not have even what he has will be taken away. தமிழில் எப்படி வரும் அது? உள்ளவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு. அது பொதுவாக ஜனங்களுக்கு பிடிக்காது, அநியாயம் இல்லை அப்படின்வாங்க. சரி, அநியாயம்னு சொல்லிக்கலாம் நீங்கள், ஆனால் அதுதானே உண்மை, அதுதான் நடக்குது. இது ஒரு பிரமாணம், இது ஒரு பிரமாணம். இது எப்படி வேலை செய்யுதுன்னா, உங்களுக்கு இருக்குதுன்ற உணர்வு இல்லைன்னா இன்னும் கிடைக்கிறதும் கஷ்டமாயிடும். நிறைய இருக்குதுன்ற உணர்வு இருந்தால் தான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக பெற்றுக்கொள்ளலாம். ஒன்றுமே இல்லைன்ற உணர்வு இருந்தால் ஒன்றும் ஈஸியாக பெற்றுக்கொள்ள முடியாது. சரி, என்ன உலக பிரகாரமாக பேசுகிறேன்னு சொல்லுவீங்க நீங்கள். சரி, நான் கொஞ்சம் ஆவிக்குரிய ரீதியில் பேசுகிறேன். நன்றி இல்லாதவர்களுக்கு நம்பிக்கையும் இருக்காது. ஏற்கனவே தேவன் செய்த காரியத்தை குறித்த ஒரு நன்றி இல்லைன்னா இனிமேலும் தேவன் செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்காது. இஸ்ரவேல் மக்கள்லாம் அப்படிதான். இஸ்ரவேல் மக்கள்லாம் வனாந்தரத்தில் ஏன் அவங்களால கானான் தேசத்துக்குள்ளே போக முடியலன்னா, முதல்ல அவங்களுக்கு நன்றி உணர்வு போயிடுச்சு, நன்றி கட்டவங்களும் ஆயிட்டாங்க. எங்கிருந்து வந்தாங்க, எவ்வளோ தூரம் தேவன் அவளை கொண்டு வந்திருக்கிறார், ஏற்கனவே ஆசீர்வச்சிருக்கிறான்ற ஒரு நன்றி உணர்வே போயிடுச்சு. அடிமைகளாக இருந்தாங்க, பாரத்தை சுமந்துக்கிட்டு இருந்தாங்க. எகிப்திலிருந்து பலத்த கையினால் ஓங்கிய புயத்தினால் தேவன் அவளை விடுதலை ஆக்கி வெளியே கொண்டு வந்து வானத்திலிருந்து மன்னாவை கொட்டி கண்மணிலிருந்து தண்ணீரை கொடுத்து அற்புதமாய் வனாந்திரத்தில் நடத்திட்டு வந்தா, இவங்க கம்ப்ளைண்ட் என்னவா இருக்குது? மன்னா சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சான். மன்னா சாப்பிட்டு என்ன திமிரு பேச்சு பாருங்க. மன்னா சாப்பிட்டு எகிப்திலே நாங்கள் இருந்திருக்கலாம், மன்னா சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. அடிமைகளாக இருந்தாங்க, வெளியே கொண்டு வந்து இவ்வளோ அற்புதமாக நடத்திட்டு வராரு, மண்ணா சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்றது ஒரு பெரிய ஒரு விஷயமா? அது நன்றி உணர்வே போயிடுச்சு பாருங்க. அதனால நன்றி உணர்வு போயிடுச்சுன்னா அடுத்தது என்ன தெரியுமா போயிடும்? நம்பிக்கையும் போயிடும். ஏற்கனவே தேவன் செய்தது குறித்த ஒரு நன்றி உணர்வு போயிடுச்சுன்னா இனிமேலும் பெருசாக செய்வார்ன்ற நம்பிக்கையும். அதனால தான் அவங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை தேவன் அங்கே போய் என்ன சேர்ப்பாரு அப்படின்ற நம்பிக்கை வர முடியல அவங்களுக்கு, நம்ப முடியல அவங்களால. உனக்கு பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்குள்ள உன்னை போய் சேர்க்கிறேன்ப்பா, நீ செழிப்பா இருப்பேன்றாரு, நான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறேன்றாரு, உனக்கு வெற்றியை நானே உனக்கு யுத்தத்தில் வெற்றியை தரேன், எல்லாத்தையும் சொல்கிறான். நம்ப முடியல அவனால. அங்கே ராட்சதர்கள் இருக்கிறாங்க, அங்கே நாங்கள் வெட்டிகளில் போல இருக்கிறோம், அவங்க பார்வையில் நாம் வெட்டிகளில் போல இருக்கிறோம், இந்த தேசத்தை நம்ம சுதந்திரிக்கவே முடியாது, சான்ஸே கிடையாது அப்படின்ட்டான். நம்பிக்கை இல்லை அவனுக்கு. இன்னைக்கு நிறைய பேர் அந்த நிலையில தான் இருக்கிறாங்க. உலகத்தில் எக்கானமி ரொம்ப டவுனா இருக்கு, நம்ம முன் வர முடியாது, முன்ன மாதிரி கிடையாது, முன்னேற முடியாதுங்க, சான்ஸே கிடையாதுங்க அப்படின்றாங்க. நான் சொல்றேன், ஏன் அப்படி ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை இருக்குன்னா, நிறைய பேருக்கு ஏற்கனவே எவ்வளோ அவங்கள்ட்ட கொட்டி கிடக்குதுன்ற ஒரு நன்றி உணர்வே இல்லை, எவ்வளோ தூரம் அவங்கள தேவன் கொண்டு வந்துட்டாருன்றதை குறித்த ஒரு நன்றி உணர்வே இல்லை. அதனால தான் நான் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை முதல்ல பேச விரும்புகிறேன். ஏன்னா பாருங்க, தேவன் நம்மளை எல்லா விதத்திலையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், எல்லா விதத்திலையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இப்போ நான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சொன்னோன்னே, இந்த விஷயத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரெண்டு தவறான எக்ஸ்ட்ரீம் போதனை இந்த விஷயத்தில். இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நான் தொடங்குறதுனால இதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நம்ம ரெண்டு விதமான ஆசீர்வாதத்தையும் பேச போகிறோம், ஆனால் ரெண்டுமே முக்கியம். ஏன் அதை சொல்கிறேன்னா, கிறிஸ்தவத்தில் இந்த விஷயம் வர்றப்போ, இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் வர்றப்போ ரெண்டு தவறான எக்ஸ்ட்ரீம் போதனை இருக்குது. ஒரு தவறான எக்ஸ்ட்ரீம் என்ன சொல்கிறாங்கன்னா, சில கிறிஸ்தவங்க என்ன நம்புகிறாங்கன்னா, தேவன் நம்மளை ஆவிக்குரிய ரீதியில் மட்டும்தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், ஆவிக்குரிய ரீதியில் மட்டும்தான் ஆசீர்வதிக்க
விரும்புகிறார். அதாவது பேங்க்ல பணம் இருக்குதான்றது தேவனுக்கு அக்கறை கிடையாது அப்படின்றாங்க. உங்கள் பேங்க் பேலன்ஸை பற்றி தேவன் அக்கறை உள்ளவரா? இல்லை. சரீரத்தில் சுகம் இருக்குதான்னு உங்களுக்கு தேவன் அதை பற்றிலாம் கவலைப்படுறதே, கரிசனை காமிக்கிறதே கிடையாது. உங்கள் வேலையில் நீங்கள் வெற்றிகரமாக இருந்தீங்களா, இதெல்லாம் அவருக்கு முக்கியமே கிடையாது. அதெல்லாம் எக்கடோ போட்டோம். நீங்கள் ஆவிக்குரிய ரீதியில் நல்லா இருக்கிறீங்களா, அதுதான் தேவனுக்கு முக்கியம். என்ன சொல்லுவாங்க, பைபிளை வாசித்தீங்களா, ஜெபம் பண்ணீங்களா, ரட்சிக்கப்பட்டீங்களா, பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா, பரலோகம் போய் சேர்றீங்களா, இதுதான் முக்கியம். தேவனுக்கு உங்கள் பரிசுத்தம் தான் முக்கியமே ஒழிய உங்கள் சந்தோஷம் அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஏன்னா தேவன் ஆவிக்குரிய தேவன். அவர் ஆவியாய் இருக்கிறார். நம்மை ஆவிக்குரிய ரீதியில் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மற்றதெல்லாம் அவருக்கு அவ்வளோ முக்கியம் கிடையாது. நம்ம தான் அதை முக்கியப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது தப்பு அப்படின்னு சொல்லுகிறது ஒரு தவறான போதனை. இது ஒரு தவறான. தேவனுக்கு உங்கள் ஆவிக்குரிய நலன் தான் முக்கியம். உங்களுக்கு போதுமான அளவுக்கு பணம் இருக்குதா, சரீரத்தில் சுகம் இருக்குதா, உங்கள் பிள்ளைகள் நல்லா வளர்றாங்களா, உங்கள் வேலையில் வெற்றி பெறுறீங்க, இதெல்லாம் முக்கியம் கிடையாதுன்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அது தவறானது போதனை தான். கரெக்டாங்க, ஒத்துக்கிறீங்களா? இன்னொரு எக்ஸ்ட்ரீமில் இது ஒரு தவறான எக்ஸ்ட்ரீம். நான் நினைக்கிறேன் இவங்க எக்ஸ்ட்ரீமை பார்த்துட்டு சில நேரம் இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போக சோதிக்கப்படுகிறார்கள். மார்ட்டின் லூத்தர்ன்ற ஒரு பெரிய தேவ மனிதன் இந்த சீர்திருத்தத்தை கொண்டு வந்த ஒரு 500 வருஷம் முன்னால் அவர் சொன்னார் பாருங்க, ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்கான்னா, ஒரு குதிரையில் போயிட்டு இருக்கிற குதிரையை ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறவனை போல இருக்கிறானா. சில நேரம் இப்படி உள்றானா சாஞ்சு, சில நேரம் அடுத்த பக்கம் சாஞ்சு உள்றானா. அவனுக்கு சென்டராக இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதான். அந்த மாதிரி கிறிஸ்தவத்தில் ஒரு குரூப் இப்படி எக்ஸ்ட்ரீமாக போகிறாங்கன்னா, இன்னொரு குரூப் இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போக சோதிக்கப்படுறாங்க. அது என்ன எக்ஸ்ட்ரீம்னா, இவங்க சில நேரம் என்ன பண்ணிடுறாங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்லாம் முக்கியம் கிடையாது, இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் முக்கியம். உனக்கு பேங்க்ல பணம் இருக்குதா, உனக்கு சரீரத்தில் சுகம் இருக்குதா, உனக்கு வேலையில் வெற்றியாக இருக்கிறியா, 4 பேருக்கு முன்னால் கண்ணியமாக வாழ்றியா, 4 பேர் பார்த்தா மதிக்கிற அளவுக்கு ஒரு அந்தஸ்தோட வாழ்றியா, இதை தானே உலகம் பார்க்க போகுது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இதெல்லாம் பார்க்க போகுது உலகம். அதெல்லாம் ஒன்றும் பெருசு கிடையாது, இதுதான் பெருசு அப்படின்ட்டு இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதுவும் ஒரு தவறான எக்ஸ்ட்ரீம்னு நான் சொல்ல விரும்புகிறேன். இது முக்கியம் கிடையாது, இதுதான் முக்கியம், இது முக்கியம் கிடையாது, இதுதான் முக்கியம்னு சொல்றது தவறு. ரெண்டுமே முக்கியம். தேவனுக்கு நாம எல்லா விதத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், எல்லா விதத்திலும் நாம நல்லா வாழணுன்றது தானே விருப்பம். நம்ம பிள்ளைகளுக்கு அதுதானே விரும்புவோம். உங்க பிள்ளைகளுக்கு என்ன விரும்புறீங்க நீங்க? நல்லா உண்மையா உத்தமமா ஒழுக்கமா வாழ்ந்தா போதுங்க, நேர்மையா வாழ்ந்தா போதுங்க, பரவாயில்ல தெருவில் பிச்சை எடுத்தா கூட என்ன அப்படின்னு வைங்களா? நேர்மையா இருக்கிறாங்களா, அதுதாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லுவீங்க நீங்க? சொல்ல மாட்டீங்க. அடுத்த பக்கம் போயிட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டு, பிள்ளை நல்லா சம்பாதிச்சு நல்ல மேல் வந்தா போதுங்க, எப்படி ஏமாத்து பெருவிளையானா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏன்னா இந்த உலகத்தில் கொஞ்சம் ஏமாத்தினா தான் முன் வர முடியும். அதனால் எப்படி வேணா இருந்துக்கிட்டோம், அதெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க. நல்லா சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும், 4 பேருக்கு முன்னால் அந்தஸ்தோட வாழணும், அதுதான் முக்கியம் நான் சொல்லுவீங்க? கிடையாது. உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன விரும்புகிறீங்க? நம்ம பிள்ளைகள் உண்மையாக உத்தமமாக ஒழுக்கமாக வாழணும்னு விரும்புகிறோன்றது மட்டும் இல்லை, நல்லாவும் சம்பாதிக்கணும், நல்லாவும் இருக்கணும், 4 பேருக்கு முன்னால் கண்ணியமாக வாழணும், அந்தஸ்தோடு இருக்கணும், எல்லாத்தையும் தானே விரும்புகிறோம். அது தப்பா? கிடையாது. எல்லா விதத்துலையும் நாம் நல்லா இருக்கணுன்றது தான் நம்ம பிள்ளைகளை குறித்து விரும்புகிறோம். அதை விட கோடி மடங்கு அதிகமாய் தேவன் நமக்கு விரும்புகிறார். எல்லா விதத்துலையும் நாம நல்லா இருக்கணும். நான் நினைக்கிறேன் இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்லுதில்ல, ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னு குறிப்பாக தேவன் சொல்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, மெயின் காரணம்னு நான் சொல்ல மாட்டேன், மேபி 2வது மெயின் காரணம்னு சொல்வேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஏன் தேவன் சொல்லியிருக்கார் வேதத்தில்? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இல்லை சொல்லுங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எப்படி வேணா சொல்லியிருக்கலாம். ஈசாக்கின் ஆசீர்வாதம் சொல்லியிருக்கலாம், யாக்கோபின் ஆசீர்வாதம் சொல்லியிருக்கலாம், அல்லது இஸ்ரவேலின் ஆசீர்வாதம் சொல்லியிருக்கலாம், அல்லது சும்மா ஆசீர்வாதம் கூட சொல்லிட்டு விட்டுருக்கலாம். அதை விட்டுட்டு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பிரஜாதியருக்கு சேரணும்னு ஏன் அப்படி குறிப்பாக சொல்லிட்டாரு? அதுக்கு சில காரணம் இருக்குது பாருங்க. மெயின் காரணம் நான் நினைக்கிறேன், மனுஷன் பாவத்தில் விழுந்த பிறகு முதல்ல தேவன் தம்முடைய உடன்படிக்கையின் ஒரு மகனாய் தேர்ந்தெடுத்து ஸ்பெஷலாக ஆசீர்வாத நபர் யாரு? ஆபிரகாம். ஆதாம் பாவத்தில் விழுந்துட்டார், சாபத்தை உள்ள வரவழைச்சிட்டாரு.
அப்படியே உலகம் போய் கெட்டு போய் வெள்ளத்தினால் அழிக்கப்பட்டு அப்புறம் உலகம் திரும்ப ஆரம்பிக்குது. நோவாவை தேவன் ஆசீர்வதிக்கிறாரு. ஆனால் நோவாவுக்கு வந்து ஸ்பெஷல் ஆசீர்வாதம் சொல்ல முடியாது. நோவாவுக்கு வந்து பொதுவான ஆசீர்வாதம். நோவாவுக்கு தேவன் சொன்னப்பட்ட ஆசீர்வாதம் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்குமே சொந்தம். அவிசுவாசிகளுக்கு கூட சொந்தம். சொல்ல போனால் அது சிருஷ்டிப்பு அனைத்துக்குமே சொந்தம், மிருகங்களுக்கும் கூட சொந்தம். வாசித்து பாருங்க. நோவாவுடைய ஆசீர்வாதம் விதைப்பும் அறுப்பும் இந்த பூமி இருக்கிற வரைக்கும் தொடர்ந்து இருக்கும் அப்படின்றார். உதாரணத்துக்கு நோவாவிட்ட அது ஒரு ஆசீர்வாதம், விதைப்பு அறுப்பு. இது இந்த ஆசீர்வாதத்தை எல்லாருக்குமே கொடுத்தார் உலகத்தில் தேவன். நமக்கு அது வேற லெவலில் வேலை செய்ய முடியும், ஆனால் எல்லாருக்குமே வேலை செய்யுது. அதனால தான் விசுவாசியா இல்லாதவங்க கூட எக்ஸாமுக்காக படித்தா நல்ல மார்க் எடுக்கிறான். இல்லை நம்மளோட நல்ல மார்க்கு ஏன்? அவங்க விசுவாசி இல்லையே. ஆனால் ஏற்ற முயற்சியை போட்டால் அதுக்கு ஏற்ற பலனை அவங்க பெறுகிறாங்க. விவசாயத்தில் போய் விதைச்சா அறுவடை கிடைக்குது. விசுவாசிக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் கிடைக்குது. ஏன்னா ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில் தேவன் ஆசீர்வதிச்சார் நோவாவை. அந்த ஆசீர்வாதம் பூமிக்கே சொந்தம், எல்லாருக்கும் சொந்தம். ஒருவேளை அவிசுவாசிகள் கூட்டமாக இருந்தால் நான் அதை எடுத்து கூட பேசலாம். ஆனால் விசுவாசிகளுக்கு அதை விட ஸ்பெஷல் ஆசீர்வாதத்தை வச்சிட்டார். அதுதான் யாருடைய ஆசீர்வாதம்? ஆபிரகாமின் ஆசீர்வாதம். நோவாவுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்குமே சொந்தம், அவிசுவாசிகள் கூட. ஆனால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் சொந்தம். ஆபிரகாம் அவருடைய சந்ததியார், அப்புறம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே. அதுதான் நம்பர் 1 ரீசன். அவர் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் குறிப்பாக சொல்கிறதுக்கு காரணம் என்னது? ஆபிரகாம் தான் தேவனால் முதையாக மனுஷன் பாவத்தில் விழுந்த பிறகு ஒரு உடன்படிக்கையின் மகனாய் ஸ்பெஷலாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஸ்பெஷல் ஆசீர்வாதத்தை அவன்கிட்ட தான் கொடுத்தாரு. அவன் மூலமாய், கிறிஸ்துவின் மூலமாய் இந்த பூமிக்கே விசுவாசிகள் எல்லாருக்குமே அது வந்து சேரணும்னு தேவன் விரும்பினதுனால ஆபிரகாமின் ஆசீர்வாதம். இன்னொரு காரணம் ஏன் ஆபிரகாமின் ஆசீர்வாதம்? ஆபிரகாம் எல்லா விதத்திலையும் ஆசீர்வாதத்தை அனுபவிச்சார். ஆவிக்குரிய ரீதியிலையும் சரி, பொருளாதாரத்திலையும் சரி. ஆபிரகாம் வந்து சீமானானார்னு எழுதப்பட்டிருக்கு. நிறைய மிருகங்கள் இந்த இதெல்லாம் வந்து அதுக்கு சொந்தக்காரர் ஆனார், ஐஸ்வர்யவான ஆனார், பிள்ளை இல்லாமல் இருந்து பிள்ளை பெற்று அவருடைய சந்ததி ரொம்ப பெருகிச்சு, அவருடைய பேரை பெருமைப்படுத்தினார். எவ்வளோ பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அவர் கிடைச்சதுன்னா அது மட்டும் கிடையாது, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் ஆபிரகாமுக்கு கிடைச்சதா கிடைக்கலையா? தேவனோட ஒரு நெருக்கமான ஒரு உறவு இருந்தது ஆபிரகாமுக்கு, ஒரு ஐக்கியம். 3 முறை பைபிளில் ஆபிரகாம் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. He was a friend of God. Friend of God. தேவனுடைய நண்பன். இல்லை சொல்லுங்க, தேவனுடைய நண்பன். தேவனுடைய நண்பன்னா ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஒரு முறை தேவன் சொல்றாரு 18ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில், ஆபிரகாமுக்கு தெரியாமல் நான் அதை பண்ண முடியாது. ஆபிரகாமுக்கு தெரியாமல் இந்த சோதோமை அழிக்க முடியாது, நியாயம் தீர்க்க முடியாதுன்ட்டு போய் ஆபிரகாம் கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்காரு. இது மாதிரி நான் பண்ண போறேன். ஆபிரகாம் வந்து அவரை தடுக்க வர பார்க்குறாரு. இப்போ வாசித்து பாருங்க, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இடம் பாருங்க. அதாவது ஆபிரகாமும் கடவுளும் அவ்வளோ க்ளோஸ் ஆயிட்டாங்க. போக போக அது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம். கடவுளோட க்ளோஸாக இருப்பது, ஐக்கியமாய் இருப்பது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அந்த பாக்கியமும் ஆபிரகாமுக்கு கிடைச்சிது. ஆனால் நான் நினைக்கிறேன் ஒரு காரணம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேதம் சொல்றதுக்கு ஒரு காரணம் என்னது? பலவிதமான ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேரணும். ஆபிரகாமுக்கு கிடைச்சது போல நமக்கு கிடைக்கணும். பொருளாதார ஆசீர்வாதமும் வரணும், குடும்ப சம்பந்தப்பட்ட ஆசீர்வாதங்களும் வரணும், அதே நேரத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் நமக்கு வரணும். கடவுளோட நல்ல ஒரு உறவு இருக்கணும், ஒரு ஐக்கியம் இருக்கணும், க்ளோஸாக இருக்கணும். அதுவும் முக்கியம். எத்தனை பேர் சொல்கிறீங்க அதுவும் முக்கியம்? அப்போது நாம் எல்லா விதத்துலையும் நல்லா இருக்கணுன்றது தேவனுக்கு முக்கியம். ஆகவே நம்ம இந்த அடுத்த செஷன்ஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பார்க்க போகிறோம், அப்புறம் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும் பார்க்க போகிறோம். இது எல்லா விதத்திலும் நம்ம எப்படி நல்லா இருக்க முடியும் என்பதை தொடர்ந்து பார்க்க போகிறோம்.